லீனியர் சர்ச்னா ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு தேவைப்படுற எலிமெண்ட் கிடைக்கிற வர அரேல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டா வரிசையாக செக் பண்ணிட்டு வருது தான் லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அரேவோட கடைசி வரைக்கும் வந்தும் நம்ம தேவைப்படுற எலிமெண்ட் கிடைக்கலன்னா அப்போ நம்ம தேடுற எலிமெண்ட் அந்த அரேலையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த அரே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 8ஓட இண்டெக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸில் செக் பண்ணுறோம். அது நம்மளுக்கு தேவையான எலிமெண்ட் இல்லைன்னா அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டில் செக் பண்ணுவோம். இதே மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற எலிமெண்ட் கிடைக்கிற வர வரிசையாக ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செக் பண்ணிட்டு வருவோம். சப்போஸ் இந்த இடத்துல 8க்கு பதிலாக 1 அப்போனா நம்ம இந்த இடத்துல நிற்காம அரேவோட எண்டுக்கு போயிருப்போம். ஆனால் அப்பையும் நம்மளுக்கு 8 கிடைச்சிருக்காது. ஸோ அரேவோட எண்டுக்கு வந்தும் நம்மளுக்கு வேணுங்கிற எலிமெண்ட் கிடைக்கலன்னா அப்போ நம்ம தேடுற எலிமெண்ட் இந்த அரேலே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ லீனியர் சர்ச்சோட அல்காரிதம் பார்க்கலாம். லீனியர் சர்ச் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு 2 பேராமீட்டர்ஸ் நம்ஸ் தான் அந்த இன்புட் அரே, எக்ஸோட இண்டெக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ஃபார் லூப் 0லேருந்து அரேவோட லென்த் வரைக்கும் ரன் பண்ணுறோம். அந்த ஃபார் லூப்போட ஐட்ரேஷனில் இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு எக்ஸ் தான் செக் பண்ணுறோம். அதாவது எந்த இண்டெக்ஸில் நம்ம எக்ஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டே வரும். ஸோ நம்ம தேவைப்படுற எலிமெண்ட் இந்த அரேல இருக்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு ஐட்ரேஷனில் இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ அப்போது அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். சப்போஸ் நம்மளுக்கு தேவைப்படுற எலிமெண்ட் அந்த அரேலையே இல்லை அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் இந்த ஃபார் லூப் முடிகிற வரை ட்ரூவே ஆகாது. அப்போது இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணிடுவோம். லீனியர் சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா big of n. சர்ச்சிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எலிமெண்ட் அந்த அரேல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து சர்ச்சிங் அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த எலிமெண்ட் இருந்ததுன்னா அது எந்த பொசிஷன்ல இருக்குங்கிறத நம்ம அவுட்புட்டா கொடுக்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு இன்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரே எலிமெண்ட். சோ அந்த அரேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியணும், அந்த அரேல வந்து இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் தெரியணும். அடுத்து நம்ம எந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போறோம் அதுவும் நம்ம வந்து இன்புட்டா கொடுத்துடணும். இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் அந்த அரேல இருந்ததுன்னா இந்த இடத்துல அந்த எலிமெண்ட் இருக்கு, அதாவது 3rd பொசிஷன்ல அந்த எலிமெண்ட் இருக்கு, 4th பொசிஷன்ல அந்த எலிமெண்ட் இருக்கு. சோ அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப எலிமெண்ட் இல்லைன்னா நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டா கொடுக்கணும். ஓகேங்களா? சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்துக்கலாங்க. இதுதான் நம்மளோட அரே. அரேங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும்ல, அரேனா வந்து நம்மளுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? செட் ஆஃப் ஃபைனைட் செட் ஆஃப் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிம்பாங்க. அப்ப அரேல எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரே டேட்டா டைப். இப்ப நம்ம வந்து இன்டீஜர் டேட்டா டைப் எடுத்தோம்னா எல்லா எலிமெண்ட்டும் இன்டீஜரா தான் இருக்கணும். அதே வந்து நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா எடுத்தோம்னா எல்லா எலிமெண்ட்டும் ஃப்ளோட்டிங்கா இருக்கணும். கேரக்டர் எடுத்தோம்னா எல்லா எலிமெண்ட்டும் கேரக்டரா இருக்கணும். ஓகேங்களா? சோ சிமிலர் ஆப்ஜெக்ட குரூப் பண்ணோம்னா அதுதான் அரேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இது மெமரியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்வன்ஷியலா அரேஞ்ச் ஆயிருக்கும். நம்மளுக்கு அடுத்தடுத்த மெமரி ஸ்பேஸ்ல இது ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிட்டது ஒரு இன்டீஜர் அரே. ஸோ இன்டீஜர் அரே அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து 8 எலிமெண்ட்ஸ் அந்த அரேல இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா 0ல இருந்து 7 வரைக்கும் அதோட இண்டெக்ஸ் சொல்லுவோம். அரே வந்து எப்பவுமே இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. அரேல நம்ம எலிமெண்ட் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதோட இண்டெக்ஸிங் வந்து 0ல இருந்து நம்மளோட n-1 வேல்யூ வரைக்கும் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப 8னா 0ல இருந்து 7 வரைக்கும் நம்மளோட எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். 8 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 0 to 7 அந்த பொசிஷன்ல நம்மளுக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. 0th எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட்னு சொல்லிட்டு இது இண்டெக்ஸ் வேல்யூ. மெமரியில பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்ட அரே வந்து இட் இஸ் ஆல் இன்டீஜர் அரே. அப்ப இன்டீஜருக்கு அது ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு 2 bytes ஆஃப் டேட்டா தேவைப்படும், 2 byte மெமரி லொகேஷன்ஸ் தேவைப்படும். அப்ப என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எனக்கு 100th பொசிஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 2 bytes மெமரி தேவை. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்டோர் பண்றதுக்கு 100, 101 பொசிஷன், அடுத்த எலிமெண்ட் 102, 103, 104, 105. ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ஸ்ல நம்மளுக்கு டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து அரேல டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to 7. அதே மாதிரி மெமரி லொகேஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இன்டீஜர் அரேங்கிறதுனால 2 bytes ஒவ்வொரு லொகேஷன், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 2 bytes அலோகேட் ஆயிருக்கும்.
ஓகேங்களா. சோ இப்ப லீனியர் சர்ச் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஏதோ ஒரு எலிமெண்ட்டை சர்ச் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேல நம்ம 20ங்கிற எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போறோம். இது லீனியர் சர்ச் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டா கம்பேர் பண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வருவோம். சோ 20 ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட கம்பேர் பண்றோம், இது வந்து சேம் கிடையாது. அப்ப அடுத்த எலிமெண்டோட கம்பேர் பண்றோம், இதுவும் சேம் கிடையாது. அடுத்த எலிமெண்டோட கம்பேர் பண்றோம், இதுவும் சேம் கிடையாது. அடுத்து ஃபோர்த் எலிமெண்டோட கம்பேர் பண்றப்போ நம்ம எலிமெண்ட் சர்ச் பண்ண வேண்டியதும் 20, அங்க ஃபோர்த் எலிமெண்ட்டும் 20. ஓகேங்களா. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா, the element is present in fourth position. இதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 3 இருந்தாலும் டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபோர்த் எலிமெண்டா அது இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, இண்டெக்ஸ் வேல்யூ ஐ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 0, 1, 2, 3 வரைக்கும் இருக்கு. அப்ப இது வந்து நம்மளுக்கு தேர்ட் எலிமெண்ட்னு சொல்லக்கூடாது, ஃபோர்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. சோ அவுட்புட் வந்து நம்மளுக்கு எந்த பொசிஷன்ல இருக்குங்கிறத நம்ம அவுட்புட்டா கொடுத்துடலாம். சோ இதுதான் லீனியர் சர்ச். இப்ப இந்த எலிமெண்ட் வந்து அந்த அரேல இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் தேடிட்டு இந்த எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஓகே. சோ இப்ப இதுக்கு வந்து நம்மளுக்கு அல்காரிதம் எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு டேக் த எலிமெண்ட், அரே எலிமெண்ட் நம்ம சர்ச் பண்றதை இன்புட்டா எடுத்துக்கிறோம். செகண்ட் வந்து கம்பேர், ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்மளுக்கு சர்ச் எலிமெண்ட்டையும் அரே எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. சோ அந்த எலிமெண்ட் இருந்ததுன்னா அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். எலிமெண்ட் இல்லைன்னா நாட் ஃபவுண்டுங்கிற மெசேஜ் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே. சோ இப்படிதான் நம்மளுக்கு அல்காரிதம் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்புட்ஸ் எடுத்துக்கிறோம், அரே அந்த செட் ஆஃப் அரே எலிமெண்ட்ஸும் அது கூட வந்து எந்த எலிமெண்ட் சர்ச் பண்ண போறோங்கிறத இன்புட்டா எடுத்துக்கிறோம். செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம், கம்பேர், ஒவ்வொரு எலிமெண்டா நம்ம கம்பேர் பண்றோம். அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டா சர்ச் எலிமெண்டோட கம்பேர் பண்ணிட்டே வரும். எலிமெண்ட் இருந்ததுன்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம். அந்த எலிமெண்ட் இல்லைன்னா நம்ம நாட் ஃபவுண்டுங்கிற மெசேஜ் ரிட்டர்ன் பண்றோம். ஓகே. இப்ப இதுக்கு சி ப்ரோக்ராம்ல எப்படி கோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஸோ நம்மளுக்கு வந்து இன்புட் யூசர்ல இருந்து வாங்க போறோம், அவுட்புட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். அப்ப அதுக்கு வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்கேன் ஸ்டேட்மெண்ட்டும் தேவைப்படும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னா, stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன், சரிங்களா, இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு மெயின்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன்ல உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கடைசியா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு அரேவை இன்புட்டா எடுத்துக்க போறோம். அப்ப அரேயோட டிக்ளரேஷன் பாத்தீங்கன்னா இங்க a of 20 அப்படின்னு கொடுக்குறோம். எப்பவுமே அரே டிக்ளேர் பண்றப்போ நம்மளுக்கு மேக்சிமம் லிமிட், இவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் மேக்சிமம் இந்த அரேக்கு நம்ம இன்புட்டா கொடுக்க போறோங்கிறத ஸ்டார்டிங்லேயே டிசைட் பண்ணி கொடுத்துடணும். ஓகேங்களா. அப்ப a of 20, நான் 20 தான் மேக்சிமம் எனக்கு வந்து நான் சார்ட்டிங்க்கு கொடுக்க போறேன் அப்படின்னா a of 20ன்னு கொடுத்துடணும். இந்த 20ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க n வேல்யூ கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ மேக்சிமம் அரே சைஸை நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துடணும். அது கூட நம்ம ஒரு எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போறோம், கரெக்டுங்களா. ஸோ அந்த எலிமெண்ட்டை வாங்குறதுக்கு நம்ம எக்ஸுங்கிற வேல்யூ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போறோங்கிறத யூசர் கிட்ட இருந்து தான் வாங்க போறோம். ஸோ அதை ஸ்டோர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வேரியபிள் தேவை, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த அரேக்கு ஒரு சைஸ் இருக்கும். ஓகேங்களா. யூசர் வந்து நம்ம அந்த அரேக்கு கொடுக்குறப்ப, நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா அந்த அரேயோட சைஸ் வந்து நம்மளுக்கு 8 எலிமெண்ட் இருந்தது. இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து யூசர் கிட்ட இருந்து தான் வாங்க போறோம். ஸோ அதை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேல்யூ வேணும், அதை நான் வந்து n வச்சுக்கிறேன். ஓகே. அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு எலிமெண்டா வாங்குறதுக்கு அந்த கவுண்ட்டை இது பண்றதுக்கு, கவுண்ட்டை வந்து டினோட் பண்றதுக்காக ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம், அதை வந்து நான் ஐ வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே இது நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்ல நம்ம அப்பப்போ வந்து நம்ம புதுசா ஒரு வேரியபிள் வரப்ப நம்ம அதுல ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிருக்கிற எல்லா வேரியபிளையும் டிஃபைன் பண்ணிட்டா போதும். ஓகே. ஸோ சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் இதை ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம யூஸ் பண்ண போற எல்லா வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதோட டேட்டா டைப் என்ன, எவ்வளவு மெமரி லொகேஷன் எடுத்துக்குங்கிறத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துடணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றோம், நம்ம அல்காரிதம் படி இன்புட் எலிமெண்ட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஓகேங்களா. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எத்தனை எலிமெண்ட் அந்த அரேல இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால வாங்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம யூசரை என்டர் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த அரே அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே அவுட்புட் மானிட்டர்ல பிரிண்ட் பண்ணும். இது பார்த்த உடனே அந்த யூசர் என்ன சொல்லுவாங்க, என் அரேல 8 எலிமெண்ட் இருக்குப்பா, எத்தனை எலிமெண்ட் வேணுங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த எலிமெண்ட் வந்து அவங்க என்டர் பண்ற அந்த இன்டீஜர் வேல்யூ
ஏன்னா ஒரு நம்பர் தான் கொடுக்க போறாங்க. நம்பர்ங்கிறது வந்து ஒரு இன்டீஜர். அப்ப அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி என்னோட லொகேஷன்ல சேவ் பண்றோம். ஓகே, சோ கொடுக்குற இன்புட்டை நம்ம ஸ்கேன் பண்ணி என்னோட லொகேஷன்ல சேவ் பண்றோம். இப்ப நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்து அந்த n எலிமெண்ட் என்னங்கிறது தெரியணும்ல. சோ அதுக்கு நம்ம அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் போடுறோம். ஒவ்வொரு எலிமெண்டா நம்மள என்டர் பண்ண சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி ஸ்டோர் பண்றோம். இப்போதைக்கு இது வந்து அரே மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் அடுத்து எப்படி எக்ஸிகியூஷன்ல வந்து எப்படி நடக்கும்னு சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து இது இன்னும் ஒர்க்கிங் நல்லா புரியும். ஓகேங்களா? சோ யூசர் ஒரு 8 எலிமெண்ட் என்டர் பண்றாங்கன்னா அந்த 8 எலிமெண்ட்டையும் வந்து ஒன்னொன்னா ஆட் பண்ணி நம்ம அரேல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன, அரேயோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு. அரேயோட எலிமெண்ட் நம்மளுக்கு எந்த எலிமெண்ட் வந்து என்னென்ன எலிமெண்ட் அரேல இருக்குங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணும், நம்ம எந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போறோங்கிறதும் யூசர் கிட்ட வாங்கணும். அப்ப அதுக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் போடுறோம், printf enter the element to be searched. அதை வந்து நம்மளுக்கு எக்ஸ்ல சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான இன்புட் ஃபுல்லா எடுத்தாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த எக்ஸ்ங்கிற எலிமெண்ட் நம்ம கொடுத்திருக்கிற அரேல இருக்கா இல்லையான்னு பாக்குறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் ரன் பண்றோங்க. ஃபார் i is equal to 0, i less than n, i plus plus. அதாவது நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 0ல இருந்து அந்த n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? சோ ஒன்னொன்னா நம்ம இருக்கான்னு பாக்குறோம். அப்ப இந்த கண்டிஷன் என்னன்னா, if a of i equal to x, நம்ம அந்த a of அந்த எலிமெண்ட் வந்து நம்ம சர்ச் பண்ற எலிமெண்டா இல்லையான்னு பாக்குறோம். அப்படி இருந்தா பிரேக் பண்ணிடுறோம். ஓகே, இப்ப நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் தான் வந்து நம்ம அரேல இருக்கிற எலிமெண்டா இருந்ததுன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. மீதி எலிமெண்ட் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அப்ப அதோடு நம்ம நிறுத்திடணும். ஓகேங்களா? சோ அதுக்கு தான் இந்த பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா, அதுக்கு முந்தின ஃபார் லூப்ல இருந்து வெளியில வந்துரும். எந்த ஒரு லூப் இருந்தாலும் நடுவுல பிரேக்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா அந்த கரண்ட் லூப்ல இருந்து அது வெளியில வந்துரும். ஓகேங்களா? சோ இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்டோட யூஸ். இப்ப எலிமெண்ட் இருந்ததுன்னா அது பாதியிலே பிரேக் ஆயிடும். ஓகேங்களா? சோ இப்ப எலிமெண்ட் இல்லைன்னா அந்த லூப் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகி இந்த n வர வரைக்கும் வந்துட்டு ஐயோட வேல்யூ n இருக்கிற வரைக்கும் வந்தா மட்டும்தான் இந்த லூப் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், அந்த எலிமெண்டே இல்ல. ஓகேங்களா? சோ ஐயோட வேல்யூ n இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த லூப் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, ஆனா அந்த எலிமெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப அதை வந்து நம்மளுக்கு கடைசி ஸ்டேட்மெண்டா போட்டுக்கிறோம். இப்ப i லெஸ் தென் என்ன இருந்ததுன்னா, ஏன்னா இங்க பிரேக் ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எலிமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதோட லொகேஷன் வந்து i+1ல இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம அதை பொசிஷனை டினோட் பண்றதுக்கு +1 போட்டுப்போம். அப்படி இல்லைன்னா அந்த எலிமெண்டே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதுதான் லீனியர் சர்ச்சோட ப்ரோக்ராம். உங்களுக்கு இன்னும் புரியணும்னா உங்களுக்கு வந்து நான் எக்ஸிகியூஷன் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அது மெமரியில எப்படி இருக்கும், அவுட்புட் மானிட்டர்ல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ங்க. டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ல இன்டீஜர் டிக்ளரேஷன் n, i, x, e of 20 இதை நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து n வேல்யூ, nங்கிறது ஒரு இன்டீஜர் வேல்யூங்கிறதுனால அது 2 பைட் ஆஃப் மெமரி லொகேஷன் எடுத்துக்கும். அப்ப nங்கிற வேரியபிளுக்கு 2 பைட்ஸ் ஆஃப் மெமரி வேணும். மெமரியில அது ஏதோ ஒரு 2 பைட் அலோகேட் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு 500, 501. இது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் மாறும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளேர் ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஐங்கிற ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன். அப்ப ஐங்கிறதும் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ. அப்ப 2 பைட்ஸ் ஆஃப் மெமரி சம்வேர் இன் மெமரி, ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு 200, 201ல இதுக்கான ஸ்பேஸும் அலோகேட்டட். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ங்கிற வேரியபிள். எக்ஸ்ங்கிறது இன்டீஜர் வேரியபிள். அப்ப அதுக்கு 2 பைட் மெமரி லொகேஷன் தேவைப்படும். அதுவும் ரேண்டமா 222, 23 இந்த 2 லொகேஷனும் நம்மளுக்கு எக்ஸுக்காக அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து இந்த அரே டிக்ளேர் பண்றோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரே டிக்ளரேஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, மெமரியில இதுக்கு வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு இன்டீஜர் அரே 20 மேக்சிமம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 2 பைட் மெமரி எடுத்துக்கும். அப்ப டோட்டல் மெமரி பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 பைட் மெமரி, மொத்தம் 20 எலிமெண்ட். அப்ப 2 × 20 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் தேவைங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும். அது வந்து ஸ்டார்டிங்லயே அலோகேட் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ 40 பைட்ஸ் ஆஃப் மெமரி தேவை. மெமரியில ஏதோ ஒரு இடத்துல சீக்வன்ஷியலா
அதாவது 100ல இருந்து 139 அந்த ஃபுல் பிளாக்கையுமே இந்த அரேக்காக ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ இப்ப இது எல்லா டைம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேட்டா போர்ஷனை நம்ம கண்டுக்கவே இல்லை. அந்த மெமரியில என்னென்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். நம்ம எரேஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சோ அரே ஒரு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் சில எக்ஸிக்யூட் ஆகுறப்ப இப்படிதான் மெமரி லொகேஷன் அலோகேட் ஆகும். இப்ப இந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சம் கார்பேஜ் வேல்யூ இருக்கும், தேவையில்லாத பழைய ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும். அதை நம்ம டிஸ்டர்பே பண்ண போறது கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, சோ நம்ம வந்து அதுக்கு மேலதான் நம்ம டேட்டாவை எழுத போறோம். அந்த டேட்டா நம்மளுக்கு வேல்யூ அசைன் பண்ற வரைக்கும் அதுல கார்பேஜ் வேல்யூ தான் இருக்கும். சோ இந்த டேட்டா போர்ஷனை நீங்க இப்போதைக்கு கண்டுக்காதீங்க, எப்படி மெமரி அலோகேட் ஆகுதுங்கிறத மட்டும் பாத்திரலாம். ஓகே, சோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா இருக்கும். 20 மெமரி லொகேஷன் எப்படி இருந்ததுன்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அப்ப ஏ ஆஃப் 0க்கு 100 101ல இருக்கும், ஏ ஆஃப் 1க்கு 2 பைட்ஸ் ஆஃப் மெமரி 102 3. அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல அந்த ஒவ்வொரு அரே எலிமெண்டா சேவ் ஆயிருக்கும். ஓகே, சோ இப்படிதான் ஒர்க்கிங் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு printf ஸ்டேட்மெண்ட். நான் அந்த பழைய ப்ரோக்ராமே தான் வச்சிருக்கேங்க, நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த ப்ரோக்ராம். இதே ப்ரோக்ராம் தான். இதை எக்ஸிக்யூட் பண்றப்ப மெமரி எப்படி இருக்கும், அவுட்புட் மானிட்டர் எப்படி இருக்கும், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இப்போ வந்து அடுத்து ஒரு printf ஸ்டேட்மெண்ட் இருக்கு. printfல இந்த டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அவுட்புட் மானிட்டர்ல வந்துடும். என்டர் த எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அரே கொடுத்துருக்கோம், அது அப்படியே அவுட்புட் மானிட்டர்ல வந்துருச்சு. அப்ப யூசர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வேல்யூ இங்க கொடுப்பாங்க. இப்ப 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 2ங்கிறது ஒரு இன்டீஜர் வேல்யூ. இந்த ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா இந்த 2ங்கிற வேல்யூவை எடுத்து, இந்த %d இன்டீஜர் வேல்யூ, சோ ஒரு இன்டீஜர் வேல்யூவை எடுத்து இதுல அட்ரஸ் ஆஃப் என்ல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? சோ ஆம்பர்சன்ட் அப்படிங்கிறது அட்ரஸ் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப இங்க வேரியபிள் என்னோட அட்ரஸ்ல 500 501ல இந்த 2ங்கிற வேல்யூ, இந்த யூசர் கொடுத்த 2ங்கிற வேல்யூ சேவ் ஆகும். ஓகேங்களா? சோ இப்படிதான் ஒவ்வொரு லைன் எக்ஸிகியூஷனும் இருக்கும். ஒரு ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட்னா அது என்ன டேட்டா டைப் எடுக்குது, அது எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறது. அடுத்து வந்து என்டர் த எலிமெண்ட்ஸ் அரே எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்துக்கணும். சோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் printf ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா printfல வந்து என்டர் த அரே எலிமெண்ட் அப்படின்னு போட்டுட்டு நம்மளுக்கு 10ம் 20யும் கொடுத்துருவாங்க. சோ இனிஷியலா அடுத்த ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபார் i is equal to 0. அப்ப i வேல்யூ 0 ஆக்கணும். iல வந்து டேட்டா போர்ஷன் 0 ஆயிடும். i less than n i plus plus. அப்ப ஐயோட வேல்யூ 0, என்னோட வேல்யூ 2. அப்ப i வந்து லெஸ் தென் n தான். அப்ப என்ன பண்ணும், நம்ம ஒரு ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபார் லூப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அப்ப அடுத்த ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். scanf %d ampersand a of i அப்படின்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ, இங்க 2 இன்டீஜர் வேல்யூ யூசர் எழுதிருக்காங்க, அதுல ஃபர்ஸ்ட் இன்டீஜர் வேல்யூவை ஸ்கேன் பண்ணி, அதாவது எடுத்து அட்ரஸ் ஆஃப் a of i, ஐயோட வேல்யூ என்ன இப்ப 0, அப்ப அட்ரஸ் ஆஃப் a of 0ல சேவ் பண்ணுன்னு அர்த்தம். அப்ப a of 0ல நம்மளுக்கு இந்த 10ங்கிற வேல்யூ சேவ் ஆகும். ஓகே, சோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன். அடுத்து என்ன ஆகும், ஃபார் லூப்ல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் வேல்யூ i பிளஸ் பிளஸ் பண்ணணும். சோ ஐயோட வேல்யூ 0ல இருந்து 1 அப்படின்னு ஆகும். சோ ஐயோட வேல்யூ 1ங்கிறப்போ என்ன ஆகும், மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுவோம். i less than என்ன, ஆமா 1 is less than 2. அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. மறுபடியும் அடுத்த ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இந்த ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆகும், அடுத்த இன்டீஜர் வேல்யூ, அடுத்தது நம்ம 10ங்கிறத ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணிட்டோம், அடுத்த இன்டீஜர் வேல்யூ பாத்தீங்கன்னா 20. இந்த 20ங்கிறத ஸ்கேன் பண்ணி ஸ்டோர் இட் இன் அட்ரஸ் ஆஃப் a of i. ஐயோட வேல்யூ இப்ப பாத்தீங்கன்னா 1. அப்ப a of iல ஸ்டோர் பண்றப்ப நம்மளுக்கு a of 1ல நம்மளுக்கு 20ங்கிற வேல்யூ சேவ் ஆயிடும். சோ இந்த லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 20ங்கிற 2 நம்பர், ஏன்னா நம்மளுக்கு இந்த அரேலயே 2 நம்பர் தான் சொல்லியிருக்கோம், அந்த 2 நம்பரையும் ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு அட்ரஸ் லொகேஷன்ல சேவ் பண்ணிடுவோம். அடுத்து i வேல்யூ இன்னொன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும், ஏன்னா இந்த ஃபார் லூப் நம்மளுக்கு இன்னும் முடியல. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் i 0வா இருந்தது, ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்தோம். அடுத்து i பிளஸ் பிளஸ் கொடுத்து ஐய வந்து இன்னொரு i 1 ஆச்சு. அப்ப அடுத்த இன்டீஜர் எடுத்துக்கிட்டோம். இப்ப அடுத்த i பிளஸ் பிளஸ் கொடுக்கறப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு மாறும்.
ஸோ ஐயோட வேல்யூ 2ன்னு மாறுறப்ப நம்ம கண்டிஷன் என்ன, ஐ லெஸ் தென் என்னன்னு பார்க்கணும். ஐயோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 2, இட் இஸ் ஈக்குவல், லெஸ்ஸர் கிடையாது, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் தான் போட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்றான், கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப இந்த லூப்பை விட்டு வெளியில வந்துருவோம். ஓகே, ஸோ இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு டேட்டா இப்படி இருக்கும், அவுட்புட் மானிட்டர்ல இது இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன, நம்மளுக்கு எலிமெண்ட் டு பி சர்ச்ட் என்னங்கறத பார்க்க போறோம். யூசர் கிட்ட இருந்து என்டர் த எலிமெண்ட் டு பி சர்ச்ட், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அவுட்புட் மானிட்டர்ல என்டர் த எலிமெண்ட் டு பி சர்ச்ட்ங்கிறது என்டர் ஆயிடும். இப்ப யூசர் ஏதோ ஒரு வேல்யூ என்டர் பண்ணுவாங்க, ஒரு இன்டீஜர் வேல்யூ, அதை வந்து ஸ்கேன் பண்ணி அட்ரஸ் ஆஃப் எக்ஸ்ல சேவ் ஆகும். அப்ப அட்ரஸ் ஆஃப் எக்ஸ்ல 20ங்கிற வேல்யூ வந்து உட்காந்துரும். ஓகேங்களா, சோ இது வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம். இப்ப இன்புட் எல்லாமே வாங்கியாச்சு, என் வேல்யூ என்னன்னு தெரியும், எக்ஸ் வேல்யூ நம்ம அரேயோட சைஸ் என்னன்னு தெரியும், அரேல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும், நம்ம எந்த எலிமெண்ட் சர்ச் பண்ண போறோங்கிறதும் தெரியும். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து என்ன பண்றோம், நம்மளோட சர்ச்சிங் டெக்னிக். சோ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வர போறோம், ஒரு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஃபார் i is equal to 0, i less than n, i plus plus. அப்ப ஐயோட வேல்யூ மறுபடியும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். i 0, இப்ப வந்து a of i equal to x ஆன்னு பாக்குறோம். a of iங்கிறது என்ன, i வேல்யூ 0, அப்ப a of 0ல என்ன இருக்கு, 10 இருக்கு. இந்த 10ம் xம் ஈக்குவலான்னு பாக்குறோம், இல்ல, கரெக்டுங்களா. நம்ம தேடுற எலிமெண்ட் 20, ஆனா அரேல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 10, அப்ப ரெண்டும் வந்து சேம் கிடையாது. அப்ப என்ன பண்றோம், ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம், i is equal to 1 வந்துரும். So i is equal to 1 வர்றப்ப மறுபடியும் அதே கண்டிஷன் தான், if a of i equal to x ஆன்னு பாக்குறோம், i வேல்யூ 1, அப்ப a of 1 equal to x வேல்யூவா, ஆமா ரெண்டுமே சேம், x-ம் 20, a of 1-ம் 20. அப்ப என்ன பண்றோம்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்துரும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த லூப்பை பிரேக் பண்ணிட்டு வெளியில வந்துருவோம். சோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறது if i less than n பார்க்க போறோம். சோ ஐயோட வேல்யூ கண்டிப்பா லெஸ் தென் n தான், ஏன்னா நம்மளுக்கு எலிமெண்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அதனால வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது, அந்த லூப்பை விட்டு வெளில வந்துட்டோம். அப்ப i less than n இருந்தா என்ன பண்ணோம்னா, the element is found in the location i plus 1. அப்ப எலிமெண்ட் வந்து it is found in ஐயோட வேல்யூ 1, i plus 1ங்கிறப்போ செகண்ட் வரும். So the element is found in location 2. நம்ம வந்து அரேல ரெண்டாவது எலிமெண்டா நம்ம தேடுற எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, சோ இதோட இந்த கோட் வந்து முடிஞ்சிரும். இன் கேஸ் இஃப் இந்த எலிமெண்ட் வந்து இந்த அரேல இல்ல அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, இங்க ஐயோட வேல்யூ வந்து இன்னொரு தடவை சர்ச் பண்ணிட்டு எலிமெண்ட்ல இல்லைன்னு சொல்லும். அப்போ வந்து எலிமெண்ட் நாட் ஃபவுண்டுங்கிற கண்டிஷன் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, சோ இப்படிதான் வந்து லீனியர் சர்ச்சோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப இதுக்கு வந்து நீங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கணும்னா இந்த கோட்க்கு போய்க்கலாம். இப்ப இதுக்கு நீங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கணும்னா நம்ம எப்பவுமே லூப் வச்சுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். இந்த லூப் பாத்தீங்கன்னா வர்ஸ்ட் கேஸ்க்கு, ஓகேங்களா, வர்ஸ்ட் கேஸ்னா என்ன அர்த்தம்னா, இந்த எலிமெண்டே இந்த லிஸ்ட்ல இந்த இதுல இல்ல அப்படிங்கிற கேஸ்ல என்ன ஆகும்னா, இந்த எல்லா n எலிமெண்ட்டும் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்ப இந்த எலிமெண்ட் வந்து நம்ம தேடுற எலிமெண்ட் அரேல இல்லைங்கிறப்போ அந்த அரேயோட சைஸ் ஒரு 100 இருக்கலாம், 200 இருக்கலாம். அந்த 200 எலிமெண்ட்டே சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த எலிமெண்ட் இல்லைங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப லீனியர் சர்ச் எடுத்துக்கிறப்போ நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n அப்படின்னு சொல்லுவாங்க. சோ n நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணாதான் அந்த எலிமெண்ட் இல்லைங்கிறதே நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான் எப்பவும் எடுத்துப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பைனரி சர்ச்சோட லாஜிக் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க பேசிக் ஐடியா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட வாக் த்ரூ அப்புறம் கோட் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். சப்போஸ் இந்த அரே எடுத்துக்கோங்க, இந்த அரேல நீங்கள் இந்த பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த அரே சார்ட்டடாக இருக்கு. ஸோ ஒரு அரே சார்ட்டடாக இருக்குன்னா நீங்கள் இருக்க பொசிஷனுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே ஸ்மாலர் எலிமெண்ட்ஸாக இருக்கும், அதே மாதிரி ரைட் சைடு பிக்கர் எலிமெண்ட்ஸாக இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் பைனரி சர்ச்சோட பேசிக் ஐடியா. சப்போஸ் உங்களுக்கு 11 வேணும் அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக சொல்லிட முடியும் அது நம்ம இருக்கிற பொசிஷனுக்கு ரைட் சைடில் தான் இருக்குன்னு. அதே மாதிரி உங்களுக்கு -1 வேணும்னா இப்பயும் உங்களால் கண்டிப்பாக சொல்லிட முடியும் நம்ம அந்த வேணுங்கிற -1 நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது அப்படின்னு.
இதை நீங்கள் எந்த பொசிஷனில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த 2 அந்த பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைடெலாம் ஸ்மாலராக இருக்கும், உங்கள் ரைட் சைடெலாம் பிக்கராக இருக்கும். சப்போஸ் இந்த அரேல நீங்கள் இந்த பொசிஷனில் இருக்கீங்க. இப்போது பார்த்தோம்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த அரே சார்ட்டடாக இல்லை. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஒரு ஐடியா, அந்த ஐடியா இந்த அரேக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஏன் பைனரி சர்ச் ஒரு சார்ட்டட் அரேல மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஐடியாவை இந்த அரேல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம டைரெக்டாக அரேவோட மிடில் எலிமெண்ட்டுக்கு போகிறோம். ஏன் நம்ம டைரெக்டாக மிடில் எலிமெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா மிடில் எலிமெண்ட் அரேவை 2 பகுதியாக பிரிக்குது. சப்போஸ் நம்மளுக்கு நம்ம இருக்கிறத விட பெரிய நம்பர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும் அது நம்மளோட ரைட் சைடில் தான் இருக்குது அப்படின்னு, அதாவது அரேவின் இந்த பகுதியில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இவ்வளோ எலமெண்ட்ஸை இக்னோர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வேணுங்கிற எலமெண்ட் நம்மளோட பெரிய நம்பராக இருக்கிறனால கண்டிப்பாக நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்க முடியாது, ரைட் சைடில் தான் இருக்க முடியும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம சர்ச்சிங் அரேவின் இந்த பகுதியில் மட்டும் பண்ணால் போதும். இப்போ இந்த பகுதியினுடைய சென்டருக்கு போயிடலாம். இங்கிருந்து மறுபடியும் நம்மளுக்கு வேணுங்கிற எலிமெண்ட் சின்னதாக இருந்தால் லெஃப்ட் சைட், பெருசாக இருந்தால் ரைட் சைட். இதே மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற எலிமெண்ட் கிடைக்கிற வரை திரும்ப திரும்ப அரேவோட மிடிலுக்கு போயிட்டு அரேவை 2 பகுதியாக பிரித்து நம்ம சர்ச் பண்ணலாம். இதுதான் பைனரி சர்ச்சோட பேசிக் ஐடியா. ஸோ ஆல்ரெடி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ டைரெக்டாக அல்கோரிதம் போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரியல் டைம் நம்ம எல்லாம் ஜென்ரலி போகிற இடம் என்ன? சினிமா தேட்டரு. ஸோ தேட்டருக்கு போகிறீங்க, அங்கே வந்து லைக் ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஜென்ரலி தேட்டரில் நிறையா ரோ இருக்கும், இப்போதைக்கு ஒரே ஒரு ரோ இருக்குது. ஸோ 1லேருந்து இதே மாதிரி 5, 6, 7, 8. ஸோ 8 சீட்ஸ் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கேன். ஸோ 8ஆ இருக்குமா தேட்டரில் அப்படின்னு இல்லை. ஸோ நீங்கள் இங்கேருந்து என்ட்ரு ஆகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ட்ரு ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சீட் நம்பர் வந்து 6. ஓகே. ஸோ நம்ம இங்கேருந்து என்ட்ரு ஆகிறோம். ஸோ படி இருக்குது, படி வழியாக உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரேண்டமாக ஏதோ ஒரு சீட் பார்க்குறீங்க. ஸோ இந்த சீட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்துட்டு உங்கள் சீட் நம்பரோட கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன தெரியுது அப்படின்னா இந்த சீட் நம்பர்லாம் ஆர்டராக இருக்குது அப்படின்னு தெரியுது. லைக் ஸ்மாலஸ்ட்ல லார்ஜஸ்ட் வரையும் இருக்குன்னு தெரியுது. ஸோ இதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. கம்பேர் பண்ணால் உங்கள் சீட் நம்பர் எப்படி இருக்குது? ஸோ 6ங்கிறது உங்களோட சீட் நம்பர். ஸோ அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்று சொல்லுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3லேருந்து லெஃப்ட் சைட் பார்ப்பீங்களா, ரைட் சைட் பார்ப்பீங்களா? ஸோ லாஜிக்கலான விஷயம் என்னன்னா நமக்கு தெரியும் ஆர்டராக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைட் கம்மியாக இருக்குது, ரைட் சைட் அதிகமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ லெஃப்ட் சைட் தேட விட்டுருவோம். ஸோ இந்த போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த போர்ஷன் பக்கம் நம்ம போகவே மாட்டோம், இந்த போர்ஷனில் தேடுவோம். திரும்ப இந்த சைட் போகிறீங்க, இந்த சைட் போயிட்டு ரேண்டமாக ஏதோ ஒரு பொசிஷன் பார்க்குறீங்க. எக்ஸாம்பிள் 7 பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 7ங்கிற பொசிஷன் பார்க்குறீங்க. ஸோ பார்க்கும்போது உங்கள் நம்பர் என்ன? 6. ஸோ 6 வந்து 7ஓட எப்படி இருக்குது? கம்மியாக இருக்கா, கூட இருக்கா? கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா ஸோ 7க்கு ரைட் சைடு இருக்கு, தட் இஸ் கூட இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் இக்னோர் பண்ணிட்டு 7க்கு இந்த சைட் பார்க்க ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னடா சினிமா தேட்டரில் வரிசையாக ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்காதீங்க. 8 சீட் இருக்கேன்னா அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இது நடக்குது அப்படின்னு புரியும். ஸோ தென் நான் இனிஷியலாக என்ன சொன்னேன், இந்த 3ங்கிற அதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? நான் என்ன சொன்னேன், ரேண்டமாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். இது வந்து ரியல் டைமில் நம்ம பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பைனரி சர்ச்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேண்டமாக சூஸ் பண்ண மாட்டோம், எப்போதுமே மிடில் எலிமெண்ட் சூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு அரேல இருக்கிற மிடில் எலிமெண்ட் என்னவோ அதை சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அரேயோட மிடில் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 4. ஸோ மிடில் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு அதோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதோட நம்ம சர்ச் பண்ணுற எலிமெண்ட் வந்து கூட இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் போவோம். ஸோ லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தென் ஒரு எக்ஸாம்பிள் தெளிவாக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம சர்ச் பண்ணுற எலிமெண்ட் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இன்னொரு எக்ஸாம்பிளில் என்னென்னா நம்ம சர்ச் பண்ணுற எலிமெண்ட் வந்து இதுக்குள்ளே இல்லை. ஓகே. ஸோ நான் சர்ச் பண்ணுற கீ வேல்யூ என்ன அப்படின்னா 27. ஓகே. அப்புறம் பைனரி சர்ச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேரியபிள்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னென்னு சொல்லிடுறேன்.
லோன்னு ஒரு வேரியபிள், அதை நான் எல்லுன்னு எழுதுறேன். ஹைன்னு ஒரு வேரியபிள் ஹெச்ன்னு எழுதுறேன். மிட்னு ஒரு வேரியபிள். ஸோ லோ, ஹை, மிட். ஸோ நான் இங்கே கீழே எழுதியிருக்கிறதா அரேயோட எலிமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், மேலே எழுதியிருக்கிறது நம்ம அரேயோட பொசிஷன். ஸோ அரேயில் 0லேருந்து ஆரம்பிக்கும் 0 to 8. ஓகே, ஸோ லோ, ஹை, மிட்டு. இன்னும் கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிப்போம், ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேரிசன். ஸோ இந்த போர்ஷனில் வந்து ஏ மிட் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் என் கீ. ஸோ ஏ மிட் வெர்சஸ் நான் சர்ச் பண்ணுற கீ. ஸோ ஏ மிட்னா என்னன்னா இதான் என்னோட அரே. ஸோ இது என்னோட ஏ. ஸோ ஏ ஆஃப் மிட்டுங்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட், அதை என் கீயோட கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ 1 by 1 போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்போதுமே என்னன்னா லோ வந்து 0 ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது, ஹை வந்து அரே சைஸ் -1, இது இனிஷியலாக. அப்போ என் லோ வேல்யூ என்ன 0, தென் என் ஹை வேல்யூ என்ன 8. என் மிட் என்ன அப்படின்னா மிடில் 2 வேல்யூ வந்து அதோட மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2. ஸோ அதோட என்ன இன்டீஜர் வேல்யூ வருதோ அதை ஃப்ளோர்னு கூட எழுதுவோம், இல்லை இன்ட்டுன்னு எழுதலாம். ஸோ அதோட இன்டீஜர் வேல்யூ. ஸோ 8 by 2 என்ன 4. ஓகே, ஸோ இப்போ ஏ மிட்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏ ஆஃப் 4 என்ன 16. ஸோ இதான் என்னோட ஏ ஆஃப் 4. ஸோ 16. நான் எது கூட கம்பேர் பண்ணுறேன், என் கீ வேல்யூ. என் கீ வேல்யூ என்ன 27. ஓகே, ஸோ 16 வந்து 27ஓட கம்மியாக இருக்கா கூட இருக்கா. ஸோ கம்மியாக இருக்குது, இது சிம்பிளான விஷயம் தான். ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் அந்த தேடுற கேஸில் என்ன பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கம்மியாக இருக்குன்னா நான் தேடுற எலிமெண்ட் வந்து மிடில் எலிமெண்ட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைட் போவோமா ரைட் சைட் போவோமா. ஸோ லெஃப்ட் சைட் போக மாட்டோம், ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து கம்மியாக தான் இருக்க போகுது. அப்போ வந்து ரைட் சைட் போவோம். ஸோ இந்த போர்ஷன்ல நம்ம இப்போ தேட போகிறோம். ஓகே, அப்போ ஒன்று சொல்லுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட இருக்க 2 இண்டெக்ஸ், லோ 1 ஹை 1. ஸோ நான் ரைட் சைட் தேட போகிறேன். அப்போ இந்த ஹையை மாற்றணுமா இல்லை இங்கே இருக்கிற லோவை மாற்றணுமா. ஸோ கொஞ்சம் லாஜிக்கலாக உங்களுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், லோ இங்கே இருக்க யூஸ் இல்லை. ஏன்னா இந்த டோட்டல் போர்ஷன் வந்து நம்ம இப்போ இக்னோர் பண்ணிட்டோம், இது எனக்கு தேவையில்லை. அப்போ இங்கே இருக்கிற லோ எனக்கு எங்கே வரணும், இந்த இடத்துக்கு வந்துடணும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஜிக்கலி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ணானா, அதுக்காக நான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைக் நம்ம சர்ச் பண்ணுற எலிமெண்ட் வந்து மிடில் எலிமெண்ட்டோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா லோவை ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது லோவில், அந்த வேல்யூ நம்ம மாடிஃபை பண்ணுறோம். என்னவா மாடிஃபை பண்ணுறோம், ஸோ லோ ஈக்குவல் டு, ஸோ இந்த பொசிஷன் என்ன மிட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷன் என்னன்னா மிடில். ஸோ லோ ஈக்குவல் டு மிடிலா இல்லை, அதுக்கு அடுத்த பொசிஷன். ஸோ மிடில் ப்ளஸ் 1. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அல்காரிதம்லையுமே இவ்வளோதான் இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி புரிஞ்சுக்கேன். ஸோ லோ ஈக்குவல் டு மிடில் ப்ளஸ் 1 பண்ணிட்டேன். ஸோ என் மிடில் வேல்யூ என்ன 4. ஸோ 4 + 1 5. ஸோ அதை இங்கே டேபிளில் மாற்றிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 ஹை வேல்யூவில் மாறுமா, மாறாது, அது அப்படியே தான். அதுக்கு அடுத்து மிடில் திரும்ப கண்டுபிடிங்க. 13 by 2. 13 by 2 பார்த்தீங்கன்னா 6.5 வரும். இன்டீஜர் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க 6. ஓகே, இப்போ ஏ மிட். ஸோ ஏ மிட் என்ன ஏ ஆஃப் 6. ஏ ஆஃப் 6 என்ன, ஸோ ஏ ஆஃப் 6 பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ. ஸோ இதான் என்னோட ஏ ஆஃப் 6. ஸோ கலர் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ 23. அகைன் வந்து லெஸ் தேன் 27 தான் இருக்குது. ஸோ இருந்துச்சுன்னா இத்தனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அகைன் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடு இக்னோர் பண்ணுவோம். அப்போ நம்ம லோ வேல்யூ திரும்ப மாற்றணும். ஸோ லோ ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. ஸோ எப்போல்லாம் நான் சர்ச் பண்ணுற எலிமெண்ட் வந்து ஏ மிட்டோட அதிகமாக இருக்கோ லோவை மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ எப்போ ஹையை மாற்றணுங்கிற எக்ஸாம்பிள் அப்புறம் பார்க்கலாம். ஸோ மிட் ப்ளஸ் 1னா என் மிட் ஆல்ரெடி என்ன இருந்துச்சு 5. 5 + 1 6. அப்போ இது 6 ஆயிடுச்சு, இது 8 ஆயிடுச்சு. ஸோ 14 by 2 7. இப்போ A7 என்ன 25. ஸோ 25 less than 27. ஸோ கதை அதே தான். ஸோ லோ ஈக்குவல் டு, இந்த எக்ஸாம்பிளில் லைக் நான் இந்த லாஸ்ட் எலிமெண்ட் சர்ச் பண்ணேன்னா இதே மாதிரி போயிட்டே இருக்குது, எப்போதும் அப்படி போகணும் இல்லை. மிட் ப்ளஸ் 1. ஸோ மிட் என்ன 7. 7 + 1 8. ஓகே,
இப்போ இதுவும் 8 இதுவும் 8. என் மிடில் வேல்யூ என்ன 16/2. ஸோ 16/2 ஓட வேல்யூ என்ன 8. ஸோ ஏ மிட் என்ன a of 8. a of 8 என்னது இந்த எலமெண்ட். ஸோ 27 நம்ம சர்ச் பண்ற எலமெண்ட் 27. ஸோ மேட்ச் ஆயிடுச்சா? ஸோ மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, அந்த பொசிஷன் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என் பொசிஷன் என்ன எந்த பொசிஷனில் இருக்குது? ஸோ 8. ஸோ இந்த 8ங்கிறது என்னன்னா பொசிஷன். ஸோ இவ்வளோதான். ஸோ இப்படி தான் பைனரி சர்ச் ஒர்க் ஆக போகுது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் வந்து அந்த அரேல இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதே வச்சுக்கோங்க. ஸோ இன்புட் அரே நான் அதே தான் எடுத்திருக்கேன் கன்வீனியன்ஸ்காண்டி. ஸோ உங்களை குழப்பாமல் இருக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ நம்மகிட்ட என்னென்ன இருக்கும் வழக்கம் போல் லோ, ஹை, மிட், தென் ஏ ஆஃப் மிட் வெர்சஸ் கீ. ஸோ என் கீ என்ன அப்படின்னா இதில் 7 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7ங்கிற எலிமெண்ட்டை வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லோ வேல்யூ என்ன? ஸோ எப்போதுமே லோ வேல்யூ ஸ்டார்டிங்கில் 0. ஹை வேல்யூ என்ன? அரே சைஸ் -1. ஸோ மிட் என்ன? லோ ப்ளஸ் i/2. 8/2 வந்து 4. ஏ ஆஃப் மிட் என்ன? ஏ ஆஃப் 4. ஸோ ஏ ஆஃப் 4ங்கிறது இந்த எலிமெண்ட். ஸோ 16. என் கீ வேல்யூ என்னது? 7. ஸோ 16 எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? 7ஓட அதிகமாக இருக்குது. இது ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? நம்ம சர்ச் பண்ணுற எலிமெண்ட் வந்து மிட்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சப்போஸ் மிட்டோட அதிகமாக இருக்குன்னா ரைட் சைட் பார்ப்போம். இப்போ நான் சர்ச் பண்ணுற எலிமெண்ட் வந்து 7, என் மிட் வந்து 16 மிட்டோட வேல்யூ. அப்போ நான் சர்ச் பண்ணுற எலிமெண்ட் எப்படி இருக்கு? என் அரே மிடிலோட கம்மியாக இருக்கு. ஸோ கம்மியாக இருந்தால் இந்த போர்ஷனில் பார்ப்பீங்களா, தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைட் பார்ப்பீங்களா இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ப்பீங்களா? ஸோ கொஞ்சம் லாஜிக்கலாக உங்களுக்கு யோசிச்சா தெரியும். நம்ம சர்ச் பண்ணுற எலிமெண்ட் வந்து 7. ஸோ 7 வந்து 16ஓட கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருந்தால் லாஜிக்கலி இது சார்ட்டட் ஆர்டராக அரே இருக்கும்போது லெஃப்ட் சைட் பார்ப்போம். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்னு வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்க போகிறோம்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ லோவை மாடிஃபை பண்ணுமா ஹையை மாடிஃபை பண்ணுமா? ஸோ இப்போ பாருங்களேன், ஹை எந்த இது வந்து என்னோட ரைட் ஹேண்ட் சைட். ஹை எங்கே இருக்குது? என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நான் இந்த மொத்த ரைட் ஹேண்ட் சைடை தேவையில்லைன்னு இக்னோர் பண்ண போகிறேன். அப்போ நான் ஹையை மாடிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஹைக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும்? ஸோ இப்போ நான் இந்த மிடில் இருக்கேன். ஸோ மிட்டுங்கிற பாயிண்டில் இப்போ கரண்ட்டாக இருக்கேன். ஸோ நான் ஹையை என்ன மாடிஃபை பண்ணணும்? ஹையை வந்து இங்கே இருக்கிற ஹையை வந்து இங்கே கொண்டு வரணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ என் ஹை என்ன ஆகிடும்னா மிடில் -1. கொஞ்சம் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லோ ஃபார்முலாவில் வந்து நம்ம மிடில் +1 எழுதியிருப்போம், ஹை ஃபார்முலாவில் வந்து மிடில் -1 எழுதியிருப்போம். ஸோ நீங்கள் அப்படி வேணாலும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிடில் -1னா என்ன? என் மிடில் வேல்யூ என்னது? மிடில் வேல்யூ 4. ஸோ 4 - 1 என்ன? 3. ஸோ இப்போ லோவை மாடிஃபை பண்ணியிருக்கோமா? இல்லை. ஸோ லோ அப்படியே தான் இருக்குது. லோ 0, ஹை 3. ஸோ அப்போ மிட் வேல்யூ என்ன? ஸோ லோ ப்ளஸ் i/2. ஸோ 3/2 என்ன? 1.5. ஸோ 1 எடுத்துப்போம். ஸோ ஏ ஆஃப் 1 என்ன? ஸோ ஏ ஆஃப் 1 வந்து 4. 4 வந்து லெஸ் தேன் 7. ஸோ 4 லெஸ் தேன் 7 இருந்தால் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் போவோமா ரைட் ஹேண்ட் சைட் போவோமா? ஸோ எப்போதும் லெஸ் தேன் இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் போவோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் போனால் இந்த டயக்ராம்லேருந்து கூட ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைரக்ஷனில் போகிறோம் ரைட் ஹேண்ட் சைட் போகிறோம்னா லோவை மாற்றுவோம். இதே இந்த டைரக்ஷனில் போகிறோம் அப்படின்னா ஹையை மாற்றுவோம். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ் தேன் லைக் நம்ம அரே மிட்டும் என் கீயும் லெஸ் தேனாக இருக்குது. இது வந்து என்னோட அரே மிட்டு. ஸோ நான் தனியாக நான் அப்புறம் லாஸ்ட்டாக எழுதுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? என் லோவை மாற்ற போகிறேன். ஸோ லோவை என்ன மாற்றுவேன்? இப்போ தான் நான் சொன்னேன் லோ ஈக்குவல் டு மிட் +1. ஸோ மிட் +1 என்னது? ஸோ மிடில் ஆல்ரெடி 1. ஸோ 1 + 1 வந்து 2. ஓகே, இப்போ என்ன மாறி இருக்கு? லோ வேல்யூ மாறி இருக்கு. ஸோ லோ வேல்யூ என்ன? 2, ஹை வேல்யூ 3. ஸோ என் மிட் வேல்யூ என்ன? 5/2. ஸோ 5/2 என்ன? 2.5. அப்போ 2. ஓகே, இப்போ அரே ஆஃப் 2 என்ன? 8. ஸோ 8 வந்து கிரேட்டர் தேன் 7. ஸோ கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம எதை சேஞ்ச் பண்ணுவோம்? ஸோ கிரேட்டராக இருந்தால் ஹையை சேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஹை ஈக்குவல் டு மிடில் -1.
ஸோ அப்போ என் மிடில் வேல்யூ என்ன இருந்துச்சு 2 மைனஸ் 1. ஸோ இப்போ 1. ஸோ இப்போ எதை மாற்றிருக்கோம் நம்ம ஹை வேல்யூ வந்து 1 ஆயிடுச்சு, லோ வேல்யூ வந்து 2 ஆயிடுச்சு. ஸோ பைனரி சர்ச்சோட ஸ்டாப் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அல்காரிதம்ல எழுதுவோம் என் லோ வேல்யூ வந்து எதர் கிரேட்டராக இருக்கணும் இல்லை ஈக்குவல் டு ஹெச்சாக இருக்கணும். இந்த மாதிரி லோ வேல்யூ வந்து எதர் லெஸ்ஸாக இருக்கணும் இல்லை ஈக்குவல் டு ஹெச்சாக இருக்கணும். தட் இஸ் என் லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து எப்போதும் என் ரைட் இண்டெக்ஸோட கம்மியாக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் இங்கே பாருங்களேன், என் லெஃப்ட் இண்டெக்ஸ் என்னாச்சு 2. ஸோ 2 greater than 1 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இப்படி வந்தாலே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்தாலே என் சர்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நாட் ஃபீஸிபிள். ஸோ நாட் ஃபீஸிபிள்னா என்ன அர்த்தம்னா ஸோ நம்ம சர்ச் பண்ணுற கீ இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ பைனரி சர்ச் இவ்வளோதான். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து உங்களுக்கு அல்காரிதம் எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அல்காரிதமோ டைம் காம்ப்ளெக்சிட்டியோ ஒன்றும் ஹார்ட்லி ஒரு 2 மினிட்ஸுக்கான வேலை. ஸோ இப்போ நான் அல்காரிதம் அடுத்து எழுதி காட்டுறேன். ஸோ லைன் பை லைன் இப்போ நம்ம புரிஞ்சதை வச்சு எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் லைக் சூடோ கோடா என்ன சூடோ கோடா எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் எழுதலாம். ஸோ டெஃப் பைனரி சர்ச் அதுக்குள்ளே என்னென்ன பேராமீட்டர் நமக்கு தேவைப்பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லோ ஒன்று தேவைப்பட்டுச்சு, ஹை ஒன்று தேவைப்பட்டுச்சு, நம்ம சர்ச் பண்ண போகிற எலிமெண்ட் கீ. ஸோ இந்த 3 பேராமீட்டர் தான் நமக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ பைனரி சர்ச்சை பொறுத்தவரையும். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெண்டும் கிடச்சோன்னு எப்போதுமே அந்த பிரேக் கண்டிஷன். ஸோ பிரேக் கண்டிஷன் நான் என்ன சொன்னேன், ஸோ பிரேக் கண்டிஷன் இப்போ நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்போதுமே ஹெச் வந்து ஏன் லெஃப்டோட எது கிரேட்டராக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ என் ஹை வேல்யூ வந்து எப்போதுமே லோ வேல்யூவோட எது கிரேட்டராக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிடில் வேல்யூ கம்ப்யூட் பண்ணுவோம். மிடில் வேல்யூ எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம், ஒன்றுமே இல்லை லெஃப்ட் ப்ளஸ் ரைட் தட் இஸ் ஹை வேல்யூ பை 2. ஸோ இது என்னோட மிடில் வேல்யூ கிடச்சிருச்சு. கிடச்சோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், எதையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ மிடில் வேல்யூ எடுத்துட்டீங்க, அப்போ ஏ மிட்டையும் கீயையும் கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ ஏ மிட் வெர்சஸ் கீ. ஸோ இதான் நான் அந்த எக்ஸாம்பிள்லேருந்து அப்படியே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச் இருக்குது. தட் இஸ் இஃப் ஏ மிட் ஈக்குவல் டு கீ. தட் இஸ் நான் சர்ச் பண்ணுற எலமெண்ட் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அந்த பொசிஷன் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அந்த பொசிஷன்னா என்ன, ஸோ பொசிஷன் தான் நம்மளோட மிட் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த கேஸில் மிட் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த கேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த கேஸ் என்ன, ஸோ அடுத்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா என் ஏ மிட் வந்து கிரேட்டர் தேன் கீயாக இருக்கு. ஸோ நான் சர்ச் பண்ணுற எலமெண்ட் வந்து ஏ மிட் வேல்யூவோட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் சைட் போவோமா லெஃப்ட் ஹேண்ட் சைட் போவோமா, அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச்சை வந்து குறைக்க போகிறோம். ஸோ ஹெச்சை என்ன பண்ணுவோம்னா மிட் மைனஸ் 1 ஆக்கிட்டு அகெயின் இதே ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பைனரி சர்ச் ஆஃப் என்ன பேராமீட்டர், லெஃப்ட் அப்படியே தான் இருக்கு. ஸோ ரைட்டை மட்டும் நம்ம ஹையை மட்டும் மாற்றிருக்கோம், என் கீயும் அப்படியே இருக்கு. ஸோ இது செகண்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தேர்ட் கேஸ் பார்ப்போமா, அது ஃபைனல் கேஸ், அதோட அது முடிஞ்சிடும். ஓகே, ஸோ என் ஃபைனல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் கேஸ். ஸோ என் லாஸ்ட் கேஸ் என்னாச்சு, நான் சர்ச் பண்ணுற எலிமெண்ட் வந்து ஏ மிட்டோட அதிகமாக இருக்குது. தட் இஸ் ஏ மிட் வந்து நான் சர்ச் பண்ணுற எலிமெண்ட்டோட கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், லோவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம். லோ ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், அகெயின் பைனரி சர்ச் ஆஃப் திரும்ப லோ திரும்ப ஹை, ஒன்றும் சேஞ்சே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷன் கால் நீங்கள் அப்படியே எழுதிடலாம். ஸோ லோ ஹை அதுக்கப்புறம் கீ, இதோட முடிஞ்சிச்சு. ஸோ எதுவுமே நடக்கலை, லைக் இந்த கேஸே இல்லை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கடைசியாக ஒரு ரிட்டர்ன் -1. ஸோ ஒரு கேஸுமே நடக்கலை அப்படின்னா அந்த கேஸில் மட்டும் ரிட்டர்ன் -1.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் பார்த்துடலாம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பாருங்களேன். ஸோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட ஒரு அரே இருக்கு. ஸோ அந்த அரே என்னவா டிவைட் ஆகுது? ஸோ ஒரு பெரிய அரே இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைமும் லைக் இதில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா பாதியா மிடில் எலமெண்ட் எடுத்து எடுத்து டிவைட் பண்ணுறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும்? n/2 ஆகும். செகண்ட் டைம் என்ன ஆகும்? n/4 ஆகும். இதே மாதிரி போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதோட ரிக்கரன்ஸ் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா லைக் நான் ஃபைனல் டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்யூஷன் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ரிக்கரன்ஸ் ரிலேஷன் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இதோட ரிக்கரன்ஸ் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா t(n) = t(n/2) ப்ளஸ் கான்ஸ்டன்ஸ். ஸோ 1ன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த இஃப் கம்பேரிசன் மீதி விஷயத்துக்குலாம் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதை சப்ஸ்டியூஷனில் சால்வ் பண்ணாலும் சரி, மாஸ்டர் தியரம் யூஸ் பண்ணாலும் சரி, log(n) கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பைனரி சர்ச்சுக்கு. ஸோ பைனரி சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி log(n). நார்மலாக லீனியர் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O(n). ஸோ அதனால தான் லைக் பைனரி சர்ச் வந்து லீனியர் சர்ச்சோட எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ n வந்து சப்போஸ் 10,000 வச்சுக்கோங்களேன், இல்லை 2/10 எடுத்துக்கோங்களேன். ஸோ 2/10 என்னன்னு எடுத்தீங்க அப்படின்னா லீனியர் சர்ச்சில் உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்னா 2/10 இவ்வளோ தேவைப்படும். வேற பைனரி சர்ச்சில் வந்து log of 2/10 அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ இதான் மெயின் அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போதுமே பைனரி சர்ச் வந்து லீனியர் சர்ச்சோட பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பபிள் ஷாட். இந்த பபிள் ஷாட் ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த பபிள் ஷாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை வந்து அசெண்டிங் ஆர்டர் ஆர் இன்க்ரீசிங் ஆர்டரில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது 1 வந்து லெஸ் தானே இருக்குது 2னால். அதனால் நம்ம ஒரு சேஞ்சஸும் பண்ண வேணாம், ஸ்வாப்பும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் 2ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணுறோம். அது வந்து 2 வந்து 4 விட லெஸ் தானே இருக்கனால நோ ஸ்வாப். தென் 4ஐயும் 5யும் கம்பேர் பண்ணுறோம். 4 வந்து லெஸ் தானே இருக்கனால நோ ஸ்வாப். அதே மாதிரி 5ம் 8யும் கம்பேர் பண்ணனாலும் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா நோ ஸ்வாப். அதனால் அதே பொசிஷன் இருக்குது. 8ம் 9ம் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் 9 and 3 கம்பேர் பண்ணால் 3 வந்து லெஸ் தானே இருக்குது 9னால். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்வாப் பண்ணுறோம். ஸ்வாப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 9 இருக்க பொசிஷனில் 3யும் 3 இருக்க பொசிஷனில் 9ம் வருது. தென் 1 2 தென் 1 2 4 5. நெக்ஸ்ட் 8யும் 3யும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது 3 லெஸ் தானே இருக்குது 8னால். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 8ல் இருக்க பொசிஷனில் 3யும் 3 இருக்க பொசிஷனில் 8யும் வைக்கிறோம். அப்புறம் 9ம் 7ம் வந்து 3 அந்த சீக்வன்ஸ் ஆர்டரில் கொண்டு வந்துட்டு 9 7 எடுத்துக்கலாம். 9ம் 7 எடுத்துக்கலாம். தென் நம்ம பார்க்க போகிறது 1 2 3 4 கரெக்டான ஆர்டரில் இருக்குது. 5ஐயும் 3யும் கம்பேர் பண்ணுறோம். 3 வந்து ஒரு பொசிஷன் முன்னாடி வருது, 5 வந்து நெக்ஸ்ட் இப்போ ஸ்வாப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 4ம் 3யும் பார்க்கலாம். 3 வந்து ஸ்மாலராக இருக்குது, அதனால் நம்ம ஸ்வாப் பண்ணி 4ம் 3யும் கொண்டு வந்துடுறோம். இப்போ வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்குது. 1 2 3 4 5 8. தென் பார்த்தோம்னா 9 7 இருக்குது. இது வந்து தப்பான ஆர்டர். 7 வந்து லெஸ் தானே இருக்கா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 9யும் 7யும் கம்பேர் பண்ணும்போது ஸ்வாப் நடக்குது. 7 முன்னாடியும் 9 முன்னாடியும் வருது. நெக்ஸ்ட் 8யும் 7யும் கம்பேர் பண்ணும்போது அப்படி தான் 7 முன்னாடி வந்து 8 நெக்ஸ்ட் பொசிஷனில் வருது. இதுதான் பபிள் ஷாட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய், இப்போ பார்க்க போகிறது வந்து ரேடிக் ஷாட். ரேடிக் ஷாட் அப்படின்னது எப்படின்னா நம்மளோட ith டிஜிட், அதாவது வேல்யூ இப்போ 1's பிளேஸ் 10's பிளேஸ் 100 பிளேஸ் அந்த பிளேஸ் வச்சு நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். அந்த ஷார்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுக்கு வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே போகிறோம். அது வந்து எப்படி பண்ணுறோம்னா நம்மளோட கவுண்டிங் ஷார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கோம். கவுண்டிங் ஷார்ட் அப்படின்னா என்னென்னா நம்மளோட அந்த பொசிஷன் வேல்யூ வச்சு நம்ம பார்க்குறோம். பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து 128 140 160 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது வந்து ஒன்ஸ் பிளேஸ் பார்க்கும்போது எனக்கு இதுதான் ஒன்ஸ் பிளேஸ். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இருக்கிறதுலே சின்ன வேல்யூ எது 0. ஸோ அந்த 0 தான் ஃபஸ்ட் எழுதும். 140 160 128ன்னு வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நான் பார்க்க போகிறது வந்து டென்ஸ் பிளேஸ்னால் 4 6 2. அப்போ இருக்கிறதுலே சின்னது வந்து எனக்கு 2 1 2 8. 2க்கு அடுத்தது எனக்கு இருக்கிறது வந்து 4, அடுத்தது 6.
ஓகேவா? அடுத்தது நான் 100 பிளேஸும் பார்க்கணும். 100 பிளேஸ்னால் எனக்கு இந்த 1, ஸோ எல்லாமே 1னால அப்படியே வந்துடும். 128 140 160. ஓகேவா? இதுதான் 1s பிளேஸ், 10s பிளேஸ், 100 பிளேஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வச்சு நம்ம பண்ணிக்குவோம். ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து ஸோ இதில் பார்க்க போகிறது வந்து இப்போ 1s பிளேஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ 1s பிளேஸ் அப்படின்னா எனக்கு இருக்கிறது 15. 5ல் வந்து 5 தான் என்னோட 1s பிளேஸு. இது வந்து என்னோட 10s பிளேஸ். இப்போ வந்து எனக்கு 1 2 8ல் வந்து இது வந்து 1s, இது வந்து 10s, இது வந்து 100s பிளேஸ். ஓகேவா? அப்போ இதில் வந்து எனக்கு 1s பிளேஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு எதுன்னு வந்து நான் ஃபஸ்ட் ஹைலைட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ எனக்கு இது இருக்கிறத வந்து நான் அசெண்டிங் ஆர்டர் எழுதுப்போ இப்போ எனக்கு 1s பிளேஸில் இருக்க வேல்யூ நான் கன்சிடர் பண்ண போகிறது வந்து என்னது 5 0 7 5 9 6 2 அந்த 8 6 0 இதெல்லாம் தான் என்னோட 1s பிளேஸ் நான் கன்சிடர் பண்ணணும். அந்த 1s பிளேஸில் இருக்க பொசிஷனை நான் வந்து இப்போ எப்படி அசெண்டிங் ஆர்டரில் பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எடுக்கிறது 0 தான் வருமா, இங்கே எனக்கு 5 இருக்குது. ஸோ இது வராது. அதுக்கு அடுத்தது 0 வருது. ஸோ அதை ஃபஸ்ட் நான் எழுதுக்குவேன். 0க்கு அடுத்தது 7 வருது. 7 கிடையாது. ஸோ 0 வேறு எங்கேயாச்சும் இருக்கா நான் கண்டிஷன் பார்க்குறேன். 9 6 8 இங்கே எனக்கு 0 வருது. ஸோ அது அடுத்தது வந்துடும். அதாவது நான் இந்த பொசிஷன் வச்சு தான் இப்போ எழுதுவேன். அதுக்கு அடுத்தது 0 வேறு ஏதாச்சும் இருக்கா, இல்லை. ஸோ 1 எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம். 1 எங்கேயுமே இல்லை. 2 பார்க்குறோம். 2ம் இல்லை. 3யும் இல்லை. 4ம் இல்லை. 5 தான் அடுத்தது. ஸோ அதை எழுதிக்கிறேன். 5க்கு அடுத்தது வேறு ஏதாச்சும் 5 இருக்கான்னு பார்க்க எனக்கு இன்னொரு 5 இருக்குது. ஸோ 5 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 6 இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ நான் எழுதுனது மட்டும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதை முடிச்சிட்டேன், இதை முடிச்சிட்டேன், இதையும் முடிச்சிட்டேன், இதையும் முடிச்சாச்சு. 5க்கு அடுத்தது 6 ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க எனக்கு 6 இருக்குது. இன்னொரு 6 இருக்குது. அடுத்தது 7 பார்க்குறேன், இருக்குது. செவன் முடிச்சாச்சு. அடுத்தது 8 எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்க எனக்கு 8 வருது. அடுத்தது 9. ஓகேவா? ஸோ இப்போ என்னோட 1s முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது நான் எதை பார்க்கணும், 10s பார்க்கணும். ஸோ இப்போ 10th பிளேஸ் நான் எதை பார்ப்பேன், இது என்னோட 1s பிளேஸா. அதுக்கு அடுத்தது இது 10ன்னு பார்க்கும்போது இது வந்துடும். ஸோ 10th பிளேஸில் ஃபஸ்ட்டு எனக்கு 0 ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இங்கே 1 4 1 2 1 7 1 2 4 தான் இருக்குது. ஸோ எனக்கு 10 இல்லை, 0 இல்லை. அதுக்கு அடுத்தது அப்புறம் நான் வந்து 10th பிளேஸில் எனக்கு 0வே இல்லை. ஸோ 1s பிளேஸில் பார்க்க எனக்கு 1 இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது எனக்கு 4. வேறு ஏதாச்சும் நான் 1 இருக்கான்னு தான் பார்க்கணும். எனக்கு 1 இருக்குது. அடுத்தது 2 வருது. இங்கே எனக்கு 1 வருது. அடுத்தது 7. அடுத்தது எனக்கு 1. அடுத்தது 2. அடுத்தது 4. ஸோ என்னோட 1 வேல்யூ முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது 2 செக் பண்ணுறேன். எனக்கு இங்கே 4, இங்கே 2 இருக்குது. வேறு நெக்ஸ்ட்டு 7, இங்கே 2 இருக்குது. எனக்கு வேறு எங்கேயும் 2 இல்லை. நெக்ஸ்ட்டு 3 பார்க்குறேன், இல்லை. இது 4, இது 7, இது 4. ஸோ எனக்கு 3 இல்லை. அடுத்தது 4 பார்க்குறேன், இருக்குது. இங்கே 7, இங்கே 4. ஸோ அந்த 4 எடுத்துக்கிறேன். அடுத்தது 5 பார்க்குறேன். எனக்கு 5 எங்கேயுமே இல்லை. 6ம் இல்லை, 7 தான் இருக்குது. ஸோ நான் மேலே வந்து இந்த 1s டிஜிட் பார்த்தேன். இப்போ வந்து அதுக்கு அடுத்த 10s டிஜிட் பார்த்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு 3 டிஜிட் வேல்யூ வந்துச்சுனாவே நெக்ஸ்ட் என்னது 100s டிஜிட்டையும் நான் பார்க்கணும். ஸோ இதில் 100 டிஜிட் வந்து 2 டிஜிட்டாக இருக்கும்போது சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 0 ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிங்க. 0 1 0 அதையும் நான் வந்து என்னது 3 டிஜிட்டாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் எனக்கு எல்லாமே 2 டிஜிட்ஸ் தான் வந்து இருந்துச்சுன்னா நான் என்னது 100 பொசிஷன் பார்க்க தேவையில்லை. ஆனால் இங்கே ஏற்கனவே எனக்கு என்னது 3 டிஜிட் வேல்யூ இருக்குது. ஸோ நான் அதனால் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எனக்கு இது 0 0 0 0 0 1 4 0 0.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட்டு இருக்கிறதுலையே ஜியோ வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கணுமா? ஸோ 0 இருக்குது, 1 0, இங்கே 0 1 5, இங்கே 0 1 6, 0 1 7, 0 2 5. ஸோ இது முடிச்சாச்சு. வேறு ஏதாச்சும் ஜியோ இருக்கான்னு பார்க்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 0 4 9, இது நெக்ஸ்ட்டு இருக்குது 0 7 6. ஸோ எனக்கு ஜியோ வேல்யூஸ் எல்லாமே நான் எழுதியாச்சு. அதுக்கடுத்தது 1 இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே எனக்கு 1 இருக்குது, 1 2 8. வேறு எதுவும் எனக்கு 1 இல்லை. அடுத்தது 2 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 3 இல்லை, இது ஒரு வேல்யூ தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் இருக்கிறது வந்து 5. ஸோ 5 4 0, இதுவும் எழுதியாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகிடுச்சா? நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகணும்னா நம்மளோட பிளேஸ் பொசிஷன் ஜீரோஸ் ஒன்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து என்னது, ஃபர்ஸ்ட் இது வந்து 1s பொசிஷன், 2s பொசிஷன், 10s பொசிஷன், அடுத்தது வந்து 100 பொசிஷன். அதை வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ஷன் ஷார்ட்டுடைய கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ கான்செப்ட் அப்படின்னா த இன்சர்ஷன் ஷார்ட் இஸ் சிமிலர் டு த வே ஷார்ட் பிளேயிங் கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸ் நம்ம விளையாடிருப்போம். ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனுடைய ஒவ்வொரு கார்டு மேலேயே வந்து ஒரு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே இந்த கார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 4 6 10 அப்படின்னு ஒரு 4 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் எனக்கு வந்து 3 அப்படின்னு ஒரு கார்டு இருக்குது. ஸோ இதை வந்து நாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்டை கொண்டு போயிட்டு ஒவ்வொரு கார்டோடையும் நாம் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 3 10 கம்பேர் பண்ணும்போது 3 வந்து சின்ன வேல்யூ, அண்ட் 6 உடைய கம்பேர் பண்ணும்பொழுது 3 சின்ன வேல்யூ, 4 உடைய கம்பேர் பண்ணும்பொழுது 3 வந்து சின்ன வேல்யூ, அண்ட் 2 ஓட கம்பேர் பண்ணும்போது 3 வந்து பெரிய வேல்யூ. ஸோ இப்போ வந்து நாம 2 and 4 அதுக்கு நடுவில் வந்து நம்ம இந்த 3ங்கிற கார்டு வைப்போம். ஸோ இந்த கார்டு வச்சதுக்கப்புறம் நமக்கு எப்படி தெரியும், 2 3 4 6 10 இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து இது இன்சர்ஷன் ஷார்ட்டையும் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்சர்ஷன் ஷார்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொடுக்கப்பட்ட அரேயை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஸோ விர்ச்சுவலி நம்ம ரெண்டாக பிரிக்கும் பொழுது ஒரு பார்ட் வந்து ஷார்ட்டட் பார்ட்டாகவும் இன்னொன்று வந்து அன்ஷார்ட்டட் பார்ட்டாகவும் நம்ம பிரிச்சுக்குவோம். ஸோ அப்படி பிரிச்சதுக்கப்புறம் வேல்யூஸ் ஃப்ரம் அன்ஷார்ட்டட் பார்ட் பிக்டு அண்ட் பிளேஸ்ட் அட் கரெக்ட் பொசிஷன் இன் த ஷார்ட்டட் பார்ட். ஸோ ரெண்டாக பிரிப்போம்ல, ஸோ ஷார்ட்டட் பார்ட் அண்ட் அன்ஷார்ட்டட் பார்ட்னு அந்த அரேவை ரெண்டாக பிரிப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஸோ இந்த அன்ஷார்ட்டட்ல இருக்கிற ஒரு வேல்யூவும் நாம கொண்டு போயிட்டு ஷார்ட்டட்ல அதனுடைய பொசிஷன்ல வைப்போம். ஸோ இது வந்து கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் நாம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே வந்து 6 4 8 2 1 9 அப்படின்னு 6 எலிமெண்ட் இருக்கிற ஒரு அரேவா டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், கொடுக்கப்பட்டிருக்க அரேவை நம்ம விர்ச்சுவலா 2 பார்ட்டா பிரிக்கணும். ஸோ ஒன்று வந்து ஷார்ட்டட், இன்னொன்று வந்து அன்ஷார்ட்டட். ஸோ ரெண்டா பிரிக்கணும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் கோடு வச்சு ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஸோ சிவப்பு கலருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் ஷார்ட்டட், ரைட் சைடில் இருக்கிறதா அன்ஷார்ட்டட். ஸோ 6ங்கிற ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும் நான் ஷார்ட்டட் பார்ட்டில் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஸோ 6ங்கிறது ஷார்ட்டட், மீதி இருக்கிறது எல்லாமே அன்ஷார்ட்டட் பார்ட்டில் இருக்கு. இப்போ நாம அன்ஷார்ட்டட் பார்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஷார்ட்டட் பார்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டோடய நம்ம செக் பண்ணி போறோம். அதாவது 4ங்கிற வேல்யூவை நான் வந்து 6ங்கிற வேல்யூவோடய கம்பேர் பண்ணி பார்க்க போறேன். ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 6 less than 4 the condition is false. அதாவது இங்க இருக்கிற வேல்யூவையும் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த வேல்யூ சின்ன வேல்யூவா இருந்துச்சுன்னா எந்த இடத்துல ஸ்வாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே பெரிய வேல்யூவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்வாப் பண்ணணும். அதாவது 6 less than 4 this condition is false. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் இதுக்கு இந்த பக்கம் ஏதாவது வேல்யூ இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஸோ எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ எந்த வேல்யூ செக் பண்றதுக்கு எந்த வேல்யூ இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த 4 வந்து இங்க முன்னாடி ஸ்வாப் பண்ணிடுவோம். ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, இங்க 4 வந்து ஸ்வாப் பண்ணும்பொழுது எனக்கு வந்து 4 and 6. ஸோ இந்த இருக்கிறது எல்லாமே ஷார்ட்டட் அரே. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அன்ஷார்ட்டட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அதே ஸ்டெப் மறுபடியும். ஸோ அன்ஷார்ட்டட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது அன்ஷார்ட்டட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எனக்கு 8. ஸோ அந்த 8 வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ 8 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 8ஐயும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் கம்பேர் பண்ணி போகிறேன். ஸோ கம்பேர் பண்ணும்பொழுது 6 and 8 கம்பேர் பண்ணும்பொழுது 6 less than 8. So this condition is true. So condition true இருந்தா நீங்க எந்த ஸ்வாப்பிங்கும் பண்ண தேவையில்லை. ஸோ எந்த ஸ்வாப்பிங் பண்ண தேவையில்லாத போது இந்த 8 வந்து இங்க வந்து மாறிடும். அதாவது எப்படின்னா 4 6 8 அப்படின்னு வந்து நமக்கு ஷார்ட்டட் ஆயிடும். மீதி இருக்கிற 2 1 9 இது வந்து அன்ஷார்ட்டட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் மறுபடியும் என்ன பண்ண போறோம், ஸோ அன்ஷார்ட்டட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம சூஸ் பண்ண போறோம். அன்ஷார்ட்டட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நமக்கு 2.
ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற எலிமெண்டோட அதாவது 2ஐயும் 8ஐயும் நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். ஸோ கண்டிஷன் பாத்தீங்கன்னா 8 less than 2 the condition is false. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் நம்ம ஸ்வாப் பண்ணணும். பட் இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேல்யூஸ் அதிகமா இருக்கு, அப்ப அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. அப்ப இந்த 8 விட்டுட்டு நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, அதுக்கு முன்னாடி நமக்கு 6னு வேல்யூ இருக்கு. ஸோ 6ஓட நம்ம கம்பேர் பண்ண போறோம். 6 and 2. ஸோ இந்த ரெண்டையும் நாம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ கம்பேர் பண்ணும்பொழுது அதே கண்டிஷன் தான் 6 less than 2ங்கிறது வந்து ஃபால்ஸ். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கும்போது இங்க வந்து ஸ்வாப்பிங் நடக்கும். பட் இதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கு, அதை செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ 4 and 2 நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது 4 less than 2 the condition is false. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ இதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வேல்யூக்கு போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்க எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ அதனால இந்த 2 இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்வாப் ஆயிடும். ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். 2 4 6 8 இப்படி மாறிடும். இது எல்லாமே வந்து ஷார்ட்டட் அரே and 1 and 9 இது ரெண்டுமே வந்து அன்ஷார்ட்டட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அன்ஷார்ட்டட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம செக் பண்ண போறோம். அதாவது அன்ஷார்ட்டட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா 1. ஸோ அதை வந்து நம்ம இங்க இருக்கிற வேல்யூவோட கம்பேர் பண்ண போறோம். 1 and 8. ஸோ ஃபர்ஸ்ட் 8ஓட நான் வந்து 1 கம்பேர் பண்றேன். ஸோ 8 less than 1 this condition is false. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்தா ஸோ இதை ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூக்கு போறோம். ஸோ அடுத்த வேல்யூ நம்ம என்ன எடுக்கிறோம், 6. ஸோ 6 and 1 கம்பேர் பண்ணும்போது 6 less than 1 this condition is false. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். அதாவது 6 வந்து பெரிய நம்பர், 1 வந்து சின்ன நம்பர். அப்ப என்ன பண்ண போறோம், இதையும் ரெட் கலர்ல மார்க் பண்ணிட்டு அடுத்த வேல்யூக்கு மூவ் ஆக போறோம். ஸோ அடுத்த வேல்யூ நம்ம எதை எடுத்துக்க போறோம், 4. ஸோ 4 and 1 இது ரெண்டையும் நாம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 4 and 1 கம்பேர் பண்ணும்போது 4 less than 1 this condition is false. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கும்போது என்ன பண்ண போறோம்னா இந்த 4ஐ நம்ம ரெட் கலர்ல மாத்திட்டு அடுத்த வேல்யூக்கு முன்னாடி போக போறோம். ஸோ நெக்ஸ்ட் 2 and 1 இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்றோம். 2 and 1 கம்பேர் பண்ணும்போது this condition 2 less than 1 condition is false. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து மறுபடியும் இதை ரெட் கலர்ல மார்க் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி போக போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எலிமெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த எலிமெண்ட்டும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 1 அப்படிங்கிற இந்த வேல்யூ இங்க வந்து ஸ்வாப் ஆயிடும். மாறினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து 1 2 4 6 8 அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூ, ஒரு அரே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அரே வந்து ஷார்ட்டட், இந்த பக்கம் இருக்கிற 9ங்கிற வேல்யூ அன்ஷார்ட்டட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அன்ஷார்ட்டட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருந்தாலும் அதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அன்ஷார்ட்டட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 9, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 9ங்கிற வேல்யூவை இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூவோட கம்பேர் பண்றேன். ஸோ 8 and 9 கம்பேர் பண்ணும்போது கண்டிஷன் பாத்தீங்கன்னா 8 less than 9. அதாவது 8 வந்து சின்ன வேல்யூ, 9 வந்து பெரிய வேல்யூ. the condition is true. ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் நாம எதையும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்வாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை ஆட் ஆகிட்டு நமக்கு வந்து 1 2 4 6 8 9 அப்படின்னு வந்து கிடைச்சிடும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட் பண்ணுவோம். ஸோ சீட்டு கட்டில் எப்படி ஒவ்வொரு நம்பரையும் அதுக்கு ஏற்ற இடத்துல கரெக்ட் பொசிஷன்ல வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த இன்சர்ஷன் சார்ட்டையும் பண்ணுவோம். ஸோ கரெக்டான அதை பொசிஷனை ஃபைண்ட் பண்ணணும். அன்ஷார்ட்டட்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் வேல்யூ, அன்ஷார்ட்டட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஷார்ட்டட்ல இருக்கிற எலிமெண்ட்டோடய நாம வந்து கம்பேர் பண்ணிட்டு அதுக்கான பொசிஷனை நம்ம சூஸ் பண்ணி ஷார்ட் பண்றோம். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் அன்ஷார்ட்டட் அரே கொடுத்தாங்க, அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம். ஸோ 1 2 4 6 8 9 அப்படின்னு அசெண்டிங் ஆர்டர்ல வந்து நாம இந்த அரேவை மாத்திட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஷெல் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அதோட தியரி பார்ட் அண்ட் ப்ரொசீஜர் வந்து நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷெல் சார்ட்டில் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை சம் டிஸ்டன்ஸ்க்கு அப்பார்ட் அப்படின்னா சம் டிஸ்டன்ஸ்க்கு பிறகு இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து நம்ம கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ அட்ஜசன்ட் எலமெண்ட்டை கூட கம்பேர் பண்ணாம இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை சம் டிஸ்டன்ஸ்க்கு பிறகு இருக்கக்கூடிய எலமெண்ட் கூட, செகண்ட் எலமெண்ட்டை அதே மாதிரி அதே டிஸ்டன்ஸ்க்கு பிறகு இருக்கக்கூடிய எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, சப்போஸ் நம்மளோட இன்புட் லிஸ்ட்ல வந்து 10 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ n is equal to 10. இப்போ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா k is equal to n by 2. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் வந்து 10 by 2 is equal to 5. ஸோ நம்ம 5 டிஸ்டன்ஸ்க்கு பிறகு இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட்டையும் 6th எலமெண்ட்டையும் தேர்ட் எலமெண்ட்டையும் 7th எலமெண்ட்டையும். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஸ்மாலரா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ டியூரிங் பாஸ்ட் 1ல நம்ம என்ன பண்ணுவோம்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம k is equal to 5 அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ இதை வந்து 5 டிஸ்டன்ஸ் அப்பார்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணணும். தட் இஸ் 1 2 3 4 5. ஸோ 81 இஸ் கம்பேர்டு வித்
35. ஓகே, ஸோ 35 வந்து ஸ்மாலர் தேன் 81. அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 35 வந்து நெக்ஸ்ட் இங்க வந்துடும், 81 வந்து நமக்கு இங்க போயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 94 and 17. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, 17 வந்து இங்க ஃப்ரண்ட்ல வந்துருது, 94 வந்து இங்க பின்னாடி போயிடும், ஸ்வாப்பிங். ஓகே, ஸோ 11 and 95. ஸோ அப்போ இங்க வந்து 11 is smaller than 95. ஸோ அதனால எந்த சேஞ்சும் இல்லை. அப்புறமா 93 and 28. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்க 28 வந்து ஸ்மாலர் நம்பர், அதனால 28 இங்க வந்து 93. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 12 and 58. ஸோ இங்க எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ ஆஃப்டர் பாஸ் 1க்கு பிறகு நமக்கு எப்படி இருக்கும்னா இன்புட் லிஸ்ட் வந்து 35, 17, 11, 28, 12, 81, 94, 95, 93 and 58. ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம அந்த எலமெண்ட்டை அந்த நம்பரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம குறைக்கணும். சரியா? ஸோ குறைக்கிறதுக்கு இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டிமினிஷ்னா குறைக்கிறது. ஸோ அகைன் நம்ம வந்து இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கே வேல்யூ வந்து 5. ஸோ அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது 5/2, தட் இஸ் 2.5. அதனால நம்ம டிஸ்டன்ஸை வந்து 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து 3 டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 35க்கு அடுத்தது 1, 2, 3. 35 இஸ் கம்பேர்ட் வித் 28. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து 28 வந்து ஸ்மாலர், அதனால 28 இங்க, 35 இங்க. ஸோ அகெயின் இந்த 35 இஸ் கம்பேர்ட் வித் 1, 2, 3, 94. ஓகே, ஸோ 94 கம்பேர் பண்ணும்போது 35 தான் ஸ்மாலர், அதனால எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ அகெயின் 94 இஸ் கம்பேர்ட் வித் 1, 2, 3, 94 and 58. ஸோ என்ன ஆகுது, 58 வந்து இந்த பிளேஸ்ல வந்துடும், 94 வந்து இங்க வந்து ஸ்வாப் ஆயிரும். ஓகே, அடுத்தது இந்த 17 and 1, 2, 3 இந்த 12. ஓகே, 17 and 12. அப்போ என்ன ஆகும், 12 இங்க வந்துடும், இங்க 17. அடுத்தது இந்த 17 and 1, 2, 3 95. ஓகே, ஸோ இப்போ வந்து 95 அங்கே தான் இருக்கும். அடுத்து இந்த 95 அதுக்கு பிறகு வேற எந்த எலமெண்ட்டும் இல்லை. ஸோ இதோட முடிஞ்சு. அடுத்தது இந்த 11. ஓகே, ஸோ 11 இஸ் கம்பேர்ட் வித் 81. ஸோ எந்த சேஞ்சும் இல்லை. இந்த 81 இஸ் கம்பேர்ட் வித் 93. ஸோ இங்கேயும் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ ஆஃப்டர் பாஸ் 2க்கு பிறகு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 28, 12, 11, 35, 17, 81, 58, 95, 93 and 94. ஓகே, ஸோ இப்படி இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்யணும், அடுத்தது அதுக்கு அடுத்த பாஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அகைன் இந்த 3 வந்து 2ஆல டிவைட் பண்ணணும். கே வேல்யூ வந்து 3ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 2ஆல டிவைட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 1.5 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து பாஸ் 2 வேணும்னா பெர்ஃபார்ம் பண்ணலாம், அல்லது நீங்க வந்து 1 பாஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பாஸ் இப்போ வந்து கே இஸ் ஈக்குவல் டு பாஸ் 3ல வந்து கே இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணினீங்க அப்படின்னா நம்ம வந்து அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ அட்ஜசன்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த 28 இஸ் கம்பேர்ட் வித் 12. ஓகே, ஸோ அப்போ 12 வந்து ஸ்மாலர், அதனால 12 இங்க வந்துடும், 28 இங்க போயிடும். இப்போ இந்த லாஸ்ட் பாஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்னா இப்போ இந்த 28 இஸ் கம்பேர்ட் வித் 11. ஸோ இப்போ வந்து 11 வந்து இங்க ஃப்ரண்ட்ல வந்துடும், 28 வந்து இங்க போயிடும். அகெயின் இந்த எலமெண்ட் இந்த ப்ரீவியஸ் எலமெண்ட் கூடயும் கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 11 இங்கே வந்துடும், 12 இங்கே வந்துடும், இங்கே 28 இருக்கு. ஸோ அகெயின் இந்த 28 இஸ் கம்பேர்ட் வித் 35. அப்போ எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ 35 இஸ் கம்பேர்ட் வித் 17. ஸோ 17 கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 17 வருது, இங்கே வந்து 35 வருது. அகெயின் 17 இஸ் கம்பேர்ட் வித் 28. ஸோ இங்கே வந்து 17 இங்கே வரும், 28 வந்து இங்கே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இதை இப்போ லாஸ்ட் பாஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ப்ரீவியஸ் எல்லா எலமெண்ட் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் இது எல்லா எலமெண்ட் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணி முடிக்கும் போது நமக்கு வந்து எல்லா எலமெண்ட்ஸும் சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கும். சரியா? ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபைனல் வந்து வேல்யூ வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆஃப்டர் பாஸ் 3க்கு பிறகு உங்களுக்கு 11, 12, 17, 28, 35, 58, 81,
93, 94 and 95. ஸோ இந்த ஒன் எலமெண்ட் வச்சு நீங்க பாஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க வந்து அவுட்புட்டை வந்து நீங்க அப்படியே எழுதிட்டா போதும், வேற எந்த சேஞ்சுமே பெர்ஃபார்ம் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ நம்ம இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கம்பேரிங் எலமெண்ட்ஸ் வித் சம் டிஸ்டன்ஸ், அதுதான் இங்க உள்ள மெயின் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஷெல் சார்ட் இஸ் இன்வென்டட் பை டொனால்ட் ஷெல். ஸோ டொனால்ட் ஷெல் அப்படிங்கிறவர் தான் வந்து ஷெல் சார்ட்டை இன்வென்ட் பண்ணியிருக்காரு. இட் அலவுஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐட்டம் தட் இஸ் ஃபார் அப்பார்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு பிறகு இருக்கக்கூடிய எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணிட்டு அதுல எக்ஸ்சேஞ்ச் பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ ஷெல் சார்ட் யூசஸ் த சீக்வன்ஸ் H1, H2 up to Hk called இன்கிரிமெண்ட் சீக்வன்ஸ். நம்ம அந்த k வேல்யூ கால்குலேட் பண்றோம்ல, ஸோ அதுதான் வந்து அந்த இன்கிரிமெண்ட் சீக்வன்ஸ். இப்போ so after a phase using some increment Hk for every I, all elements spaced Hk apart are sorted. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லையும் நம்ம Hk அந்த ஒரு k டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி அதுல எக்ஸ்சேஞ்ச் பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ ஒரு பாஸ் கம்ப்ளீட் ஆகும் போது நமக்கு அந்த Hk அப்பார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கும் போது நமக்கு வந்து இந்த 5 டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் சார்ட்டட்ல இருக்கும். தட் இஸ் 28, 35, 58 and 94 வந்து சார்ட்டட் ஆர்டர். அதே மாதிரி 12, 17 சார்ட்டட் ஆர்டர், 11, 81 and 93 இந்த மாதிரி ஒரு அந்த k டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கும். அதனால இந்த ஃபைலை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா Hk சார்ட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கிடைக்குதுல்ல, அந்த த்ரீ செட் வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம Hk சார்ட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல எப்படி ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா the given set of array is divided into number of shells. So initial array is first fragmented into k sections where k is equal to n by 2. So initial array k fractions-ஆ நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து k வந்து எப்படி கால்குலேட் பண்றோம்னா n by 2 அப்படின்னு நம்ம இது பண்றோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து பிரைம் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பெஸ்ட் சார்ட்டிங்கா வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ ஆஃப்டர் பாஸ் 1 while array is the whole array is partially sorted. ஸோ பாஸ் 1க்கு பிறகு அந்த ஹோல் அரே வந்து பார்ஷியலி சார்ட்டடா இருக்குது. தட் இஸ் இந்த k டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் சார்ட்டடா இருக்கும். So the value of k is reduced, which increases the number of elements in each section. So k ஓட வேல்யூ நம்ம குறைக்கும் போது நமக்கு வந்து இந்த கம்பேரிசன் வந்து அதிகமாகுது. Okay, so this process is repeated until k is equal to 1 at which the array is sorted. நம்ம k is equal to 1 perform பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த array வந்து completely sorted-ஆ இருக்கும். So this is also called diminishing increasing sort because the value of k is decreased continuously. இந்த k வந்து நம்ம first n by 2 அந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துட்டு வரனால இந்த சார்ட்டிங் அல்காரிதத்தை நம்ம என்ன சொல்றோம்னா diminishing increment sort. diminishingனா குறைச்சிட்டே வர்றது. So diminishing increment sort அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ இதோட ருட்டீன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்கிரிமெண்ட் வேல்யூக்காக ஒரு ஃபார் லூப்பும் அப்புறம் இந்த கம்பேர் பண்றதுக்காக 2 ஃபார் லூப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்கிரிமெண்ட் வேல்யூ எப்படி கிடைக்குது? இன்கிரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு n by 2 கிரேட்டர் தேன் 0-வா இருக்கணும். அதை வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம டிவைட் பை 2-வா போடுவோம். தட் இஸ் இன்கிரிமெண்ட் டிவைட் பை ஈக்குவல் டு 2. ஸோ 2-2-வா நம்ம டிவைட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா ஐ வேல்யூ. ஸோ ஐ வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்ட்னு எடுத்துருப்போம். இந்த செகண்ட் வேல்யூக்காக ஒரு ஃபார் லூப். ஸோ இதை வந்து நம்ம இந்த இன்கிரிமெண்ட் 5th எலமெண்ட்டை இப்போ k is equal to 5 அப்படின்னா நம்ம 5th எலமெண்ட்டை நம்ம எடுப்போம். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐ வந்து லெஸ் தேன் n i பிளஸ் பிளஸ். இன்னொரு ஃபார் லூப் என்ன அப்படின்னா j is equal to 1ல இருந்து இப்போ இந்த இதை பாருங்க. இப்போ இதுல இருந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இதோட கம்பேர் ஆகுது. அடுத்தது இந்த எலிமெண்ட் வந்து இதை தாண்டி அடுத்தது நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். இதுக்கு கூட. சோ இந்த இன்கிரிமெண்ட் வேல்யூவை தாண்டி நம்ம இந்த ஐ வேல்யூ வந்து போகாது. அதனால நம்ம வந்து j is equal to 1 and j less greater than or equal to increment value and j minus is equal to increment value. So ஒவ்வொரு வேல்யூவா குறைச்சிட்டே வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் எலமெண்ட் இதை வந்து டெம்பரரி வேரியபிள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அடுத்தது இந்த டெம்பரரி வேரியபிளை இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்றோம். ஸோ சம்டைம்ஸ் இஃப் temp less than a of j minus increment இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பிரேக் பண்ணி வெளியே வந்துடும். ஸ்வாப்பிங் தேவையில்லைன்னா பிரேக் பண்ணி வெளியே வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஷெல் சார்ட்டோட
சூடோ கோட். ஓகே, செலக்ஷன் சார்ட் மெத்தட் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே எடுத்திருக்கோம். இந்த அரேயோட சைஸ் வந்து 5. ஸோ சில வந்து அரேயோட இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0ல இருந்து 4 வரைக்கும் நமக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கு. ஸோ இந்த செலக்ஷன் சார்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பொசிஷனா எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 0th இண்டெக்ஸ் பொசிஷனை எடுக்கும். ஸோ இந்த பொசிஷன்ல எந்த நம்பர் வரணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இருக்கிறதுல எது மினிமம் நம்பர்? இந்த 12 தான். ஸோ இந்த 12 தான் மினிமம் நம்பர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். ஐடென்டிஃபை பண்ணி இந்த வேல்யூவை இங்க இருக்கிற வேல்யூவோட ஸ்வாப் பண்ணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த இடத்துல 12, 30, 20, 15, 18 இப்படி வந்து நமக்கு சார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு வரும். ஸோ இந்த நெக்ஸ்ட் பொசிஷன்ல வர வேண்டிய நம்பர் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 15 தான் வரணும். ஸோ அந்த 15 தான் மினிமம் நம்பர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல இருக்கிற வேல்யூஸ் ரெண்டுமே ஸ்வாப் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல 12, 15, 20, 30, 18 இப்படி வந்து நமக்கு சார்ட் ஆகி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற பொசிஷனை பார்க்கும். ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒவ்வொரு பொசிஷனா இது வந்து சார்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் 2 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு அடுத்து வர வேண்டிய நம்பர் எது? 18. அந்த 18 ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேல்யூஸ் ரெண்டுமே வந்து ஸ்வாப் பண்ணும். ஸோ 12, 15, 18, 30, 20 இப்படி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த பொசிஷன் வந்து இண்டெக்ஸ் 3. ஸோ இதை வந்து இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ இதுதான் வந்து மினிமம் நம்பர். இப்போ இந்த இடத்துக்கு 20 தான் வரணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு வேல்யூஸ்மே ஸ்வாப் பண்ணும். ஸோ நமக்கு 20 and 30 இப்படி நமக்கு அரேயோட வேல்யூஸ் வந்து சார்ட் ஆகி கிடைக்கும். ஸோ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 0th பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த லாஸ்ட் பொசிஷனுக்கு மொதல் பொசிஷன் வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா ஐடென்டிஃபை பண்றோம். லாஸ்ட் வேல்யூ அதுவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சார்ட் ஆகி வந்துருது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு பொசிஷன்ல எது மினிமம் நம்பர், எந்த நம்பர் வரணும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல அந்த வேல்யூவை ஸ்வாப் பண்ணி பிளேஸ் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோம். பட் அதை எப்படி செலக்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இப்போ மொதல் பொசிஷனை எடுத்துக்கிறது. இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ தான் மினிமம் வேல்யூ அப்படின்னு ஸ்டார்டிங்ல நம்ம அசியூம் பண்ணணும். ஸோ மினிமம் வேல்யூ அப்படிங்கிறது இப்போ மினிமம் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வேரியபிள்ல நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த பொசிஷனை ஸ்டோர் பண்றோம். ஸோ இந்த 0th பொசிஷன்ல இருக்கிற இந்த வேல்யூ தான் இப்போதைக்கு மினிமம் வேல்யூ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணணும். அசியூம் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூஸ், ஸோ இதுக்கு அடுத்து இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிற இந்த 4 வேல்யூஸோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். 1 by 1 தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஸோ 1 by 1 கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து 0th பொசிஷன்ல 20 இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இதுக்கு அடுத்து இருக்கிற பொசிஷன்ல இதை விட சின்ன நம்பர் இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம், கிடையாது, அது வந்து பெரிய நம்பரா தான் இருக்கு. அப்போ அதுக்கு அடுத்த பொசிஷனை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்த பொசிஷன் கம்பேர் பண்றப்போ அதை விட ஒரு சின்ன நம்பர் இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த மினிமம் அப்படிங்கிற பொசிஷன்ல இந்த 2 அப்படிங்கறத நம்ம அப்டேட் பண்ணணும். அதாவது 0th பொசிஷன்ல இருக்கிற வேல்யூவோட பொசிஷன் 2, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ 2ல இருக்கிற வேல்யூ சின்ன வேல்யூவா இருக்கு அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூட அப்படியே கம்பேர் பண்ணிட்டே வரும். இதை விட சின்ன நம்பர் இருக்கா அப்படிங்கறத கம்பேர் பண்ண வரும். ஸோ கம்பேர் பண்றப்போ 15 வந்து பெரிய நம்பர், அதுக்கு அடுத்து 18 இருக்கு. 18 வந்து 12 விட பெரிய நம்பர் தான். அப்போ இருக்கிறதுலே வந்து மினிமம் நம்பர் இண்டெக்ஸ் பொசிஷன் 2ல இருக்கிறது தான் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும், இந்த வேல்யூவை, ஸோ 2ல இருக்கிற வேல்யூவை எடுத்து நம்ம இப்ப பார்த்த பொசிஷன் எது, 0th பொசிஷன் தான் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற வேல்யூவோட ஸ்வாப் பண்றோம். ஸோ ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த பொசிஷனுக்கு வர வேண்டிய நம்பர் வந்துருச்சு. அப்ப இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம், அகைன் இப்போ நம்ம அப்டேட் பண்றோம். மினிமம் வேல்யூ, அதாவது 1ல இருக்கிற வேல்யூ தான் மினிமம் வேல்யூ அப்படின்னு நம்ம
அசியூம் பண்ணணும். நெக்ஸ்ட் வேற எந்த பொசிஷன்ல இதை விட சின்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்த பொசிஷனை செக் பண்றோம். ஸோ அதை விட சின்ன வேல்யூ நமக்கு கிடைக்குது. 30 விட 20 சின்ன வேல்யூ தான். அப்ப இந்த மினிமம் அப்படிங்கிறதுல பொசிஷன் வந்து நம்ம 2 அப்படின்னு அப்டேட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த வேல்யூட சின்ன வேல்யூ இன்னும் நமக்கு எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கடைசி வரைக்கும் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்த பொசிஷன்ல செக் பண்றோம். 20 விட 15 சின்ன வேல்யூ. அப்ப இந்த மினிமம் அப்படிங்கிற வேரியபிள்ல நம்ம இந்த 3 அப்படின்னு கொடுத்து அப்டேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த பொசிஷன் செக் பண்றோம். ஸோ இது வந்து பெரிய நம்பரா இருக்கு. அப்ப இதை நம்ம என்ன செய்யறோம்னா இந்த 3 நம்பர்ஸோட கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்படி கம்பேர் பண்றப்போ நமக்கு மினிமம் வேல்யூ 3rd இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிறதா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றோம். இந்த வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்றோம், நம்ம ஸ்டார்டிங் எது வச்சு கம்பேர் பண்ணணும், இதை வச்சு தானே கம்பேர் பண்ணணும். அப்ப இந்த பொசிஷனுக்கு ஸ்வாப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து செலக்ஷன் சார்ட்டிங் கூடிய லாஜிக். எது மினிமம் வேல்யூ அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து அந்த பொசிஷனுக்கு பிளேஸ் பண்ணிடுறது. ஸோ இதுக்கான கோட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேவையான ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிரும், தேவையான வேரியபிள்ஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணிரும். நெக்ஸ்ட் மானிட்டர் வந்து நம்ம கிளியர் பண்ணிரும். நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் சார்ட்னு ஒரு ஹெட்டிங் டிஸ்பிளே பண்றோம். அதுக்கப்புறமா அந்த அரேயோட சைஸை வந்து நம்ம வாங்கணும். ஸோ அந்த டிஸ்பிளே மெசேஜ் கொடுக்குறோம், என்டர் தி வேல்யூ ஃபார் அந்த அரே சைஸ். அதை வந்து நான் லிமிட்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் n அப்படிங்கிற வேரியபிள்ல அரேயோட சைஸ் வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட் அரேக்குரிய வேல்யூஸை என்டர் பண்ண சொல்லி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்றோம். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி அரேல எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து இங்க வாங்கிக்கிறோம். இங்க கெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட செலக்ஷன் சார்ட்குரிய லாஜிக் வந்து இங்க இருக்கு. இதுதான் மெயின். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 0th பொசிஷன்ல இருந்து இந்த லாஸ்ட் பொசிஷனுக்கு மொதல் பொசிஷன் இருக்கிற வேல்யூஸ் வரைக்கும் எடுக்கிறோம், ஒவ்வொன்றா எடுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார் லூப். ஸோ ஃபார் i ஈக்குவல் டு 0, 0th பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பொசிஷன் வரைக்கும் தான் நம்ம வந்து சார்ட் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் நம்பர் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா சார்ட் ஆயிரும். ஸோ அதனால லாஸ்ட் பொசிஷனுக்கு நம்ம சார்ட் பண்ண தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல வந்து லெஸ் தேன் n-1 கொடுத்தாதான் 3 வரும். ஏன்னா என்னோட வேல்யூ 5, நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 4ஓட முடியுது. அப்ப 4க்கு முன்னாடி இருக்க நம்பர் வேணும். n-1 போட்டோம்னா 4 கிடைக்கும். 4 விட சின்ன நம்பர்னா 3. ஸோ அதனால தான் இந்த இடத்துல லெஸ் தேன் n-1 அப்படின்னு போட்டிருக்கோம். இல்ல இது கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், i is less than equal to n-2 கொடுக்கலாம். இப்ப n-2 அப்படின்னா 3 வரும். ஸோ ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஈக்குவல் டு கொடுத்ததுனால 3 வரைக்கும் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று ஒரு ஃபார் லூப் இங்க கொடுத்துருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பொசிஷனை எடுத்துட்டோம். இதை வச்சு ரிமைனிங் இருக்க அந்த 4 நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ரிமைனிங் இருக்க அந்த 4 நம்பர்ஸையும் 1 by 1 நம்ம எடுக்கிறதுக்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து இந்த பொசிஷன் தான் நம்ம வந்து கம்பேர் பண்றோம் அப்படின்னா, அதாவது இந்த பொசிஷன்ல வர வேண்டிய நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கு. இப்போ ஜேயோட வேல்யூ வந்து அதுக்கு அடுத்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். இதே இது இந்த பொசிஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா ஜேயோட வேல்யூ 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஐக்கு அதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல i+1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் எது வரைக்கும் ஃபினிஷ் ஆகணும் அப்படின்னா n லெஸ் தேன் n வரைக்கும் ஃபினிஷ் ஆகும். ஏன் லெஸ் தேன் n அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ பாருங்க, சைஸ் 5 தான், ஆனா இண்டெக்ஸ் வந்து 4, அதாவது ஒரு வேல்யூ கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல லெஸ் தேன் n அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது நமக்கு அரேயோட சைஸ் 5. ஸோ லெஸ் தேன் 5 அப்படின்னா அப் டு 4 வரைக்கும், அதாவது எல்லா நம்பர்ஸையும் எடுக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல லெஸ் தேன் n அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நம்ம இந்த பொசிஷன் எடுத்துட்டோம். இந்த பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ தான் மினிமம் வேல்யூ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல மின் அப்படிங்கிற வேரியபிள்ல i அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்றோம். அதாவது இந்த 0th லொகேஷன்ல தான் நம்ம வந்து எந்த நம்பர் வரணுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம வந்து இதுதான் மினிமம் வேல்யூ அப்படின்னு ஸ்டார்டிங்ல அசியூம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா இதை வச்சுதான் ஒவ்வொரு நம்பரை கம்பேர் பண்ணுவோம். இதை விட சின்ன நம்பர் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த கண்டிஷன். மினிமம் அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கிற வேல்யூட சின்ன நம்பரா இப்ப நம்ம எடுத்திருக்கிற இந்த நம்பர் அப்படின்னு கம்பேர் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு போயிடும். அப்படி ஆமா இதை விட சின்ன நம்பர் தான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா
அந்த லொக்கேஷனை நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம். ஸோ நமக்கு வந்து சின்ன நம்பர் கிடைச்சிருக்கு, அப்போ மின் அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டார்டிங் ஐன்னு ஸ்டோர் பண்ணிருந்தோம் இல்லையா, ஐயை விட ஜேல இருக்கிற இப்போ கரண்டாக ஜேல இருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூ தான் சின்ன நம்பர் அப்படின்னு அந்த லொக்கேஷனை அப்டேட் பண்ணிக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் லொக்கேஷன் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இருக்கிறதுல மினிமம் வேல்யூ எதுவோ அதுக்கான லொக்கேஷன் நமக்கு மின் அப்படிங்கிற வேரியபிளில் அப்டேட் ஆகி வந்துடும். இப்போ 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 1லேருந்து 4 வரைக்கும் கம்பேர் பண்ணிட்டு இந்த 2ல இருக்கிற வேல்யூ தான் மினிமம் வேல்யூ அப்படிங்கிறது இதில் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் இதை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதாவது அதாவது நம்ம வந்து 0ல இருக்க வேல்யூ தான் மினிமம் வேல்யூ அப்படின்னு ஸ்டார்டிங்ல அசூம் பண்ணிருந்தோம் இல்லையா, அது கரெக்டா இல்லையா அப்படின்றத செக் பண்றோம். ஸோ நமக்கு வந்து ஐ தானே நமக்கு 0 இப்போ கரெக்டா இருக்கு. ஸோ ஐயை வச்சு கம்பேர் பண்றோம். இப்போ 0th பொசிஷன் தான் நான் செக் பண்றோம். அந்த 0th பொசிஷன் வந்து இருக்கிற வேல்யூ சின்ன வேல்யூ தானா அப்படிங்கிறத மின் வேரியபிள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மின் வேரியபிள்ல தான் சின்ன வேல்யூ எது இருக்கிறதுல மினிமம் வேல்யூவோ அதுக்கான லொக்கேஷன் அப்டேட் ஆகி வந்திருக்கு. இப்போ இது வந்து சேமா இல்லை அப்படின்னா இந்த மின் அப்படிங்கிற லொக்கேஷன் இருக்க வேல்யூ தான் மினிமம் வேல்யூ. அப்போ வேற வேல்யூ ஒன்று இருக்கு, அப்போ அந்த வேல்யூ தான் இந்த 8th பொசிஷன்ல வர வேண்டிய வேல்யூ. ஸோ அப்போ நம்ம ஸ்வாப் பண்ணணும் இல்லையா. ஸோ நார்மலாக டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி வேல்யூஸை ஸ்வாப் பண்ணணும் இல்லையா, அதை ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்வாப் பண்ணிட்டு நம்ம லூப்பிங் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பயும் போல அறையை வந்து பிரிண்ட் பண்ணால் போதும், நமக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். ஸோ இதோட லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு நம்பராக எடுக்கிறதுக்காக இந்த லூப், ஸோ அந்த நம்பருக்கு அதுக்கு அடுத்து இருக்கிற ரிமைனிங் எல்லா வேல்யூஸும் எடுக்கிறதுக்கு இந்த லூப். ஸோ அந்த எந்த வேல்யூ எடுக்கிறோமோ, எந்த வேல்யூ வந்து அதாவது எந்த பொசிஷன் எடுக்கிறோமோ அந்த பொசிஷனை வந்து ஸ்டார்டிங் மின் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு லொக்கேஷனாக செக் பண்ணிட்டு வரும். எந்த லொக்கேஷன்ல அதை விட அந்த ஐ இண்டெக்ஸ்ல இருக்கிறத விட சின்ன வேல்யூ இருக்கோ அதை மின் அப்படிங்கிற வேரியபிளை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ நமக்கு வந்து இந்த மின் அப்படிங்கிற வேரியபிள் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அந்த லொக்கேஷன்ல இருக்கிறத விட, அதாவது 8th லொக்கேஷன்ல இருக்கிறத விட சின்ன நம்பர் ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிறோம்.